அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால் 4 பெயர்கள் வைக்கக்கூடாதுன்னு ரசூல்லா வந்து தடுத்தாங்க. என்ன பேருன்னு கேட்டால் அஃப்லஹ்ங்கிற பேர். ஆனால் இதை வைக்கக்கூடாத பேர் இல்லை. இதுக்கு ரீசன் நான் பின்னாடி சொல்கிறேன். அஃப்லஹ்ங்கிற பேர், ரபாஹுங்கிற பேர், யசார் என்ற பெயர், நாஃபி என்ற பெயர், இந்த 4 பேரும் வைக்கக்கூடாது என்று எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தார்கள் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்ல 3983வது ஹதீஸில் இருக்கிறது. அதாவது அஃப்லஹ்னா வெற்றி பெறக்கூடியவன், ரபாஹ்னா லாபம், யசார் என்றால் வசதி, நாஃபி என்றால் பயனளிக்கக்கூடியவன். அழகான அர்த்தம். இந்த 4 பேரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்தார்கள் என்று சொல்லி வந்து முஸ்லீமில் 3983வது ஹதீஸில் இருக்குது. அப்போ வந்து இது ஏன் அப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டால், ஒரு ரபாக இருக்கிறாரா வீட்டில் வந்து கேட்பாங்க, ரபாகன்னா என்ன லாபம், லாபம்லாம் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னமோ அந்த லாபம் இல்லைங்கிற மாதிரி ஒரு சென்டிமெண்ட்டாக பாதிக்கலாம். அதே மாதிரி வந்து எஸ்ஆர் வசதி, வசதின்னு ஒரு ஆளுக்கு பேரை வச்சுவிட்டோம், அல்லது பரக்கத்துன்னு ஒரு ஆளுக்கு பேரை வச்சுவிட்டீங்களா, பரக்கத்து இருக்க பரக்கத்துலாம் இல்லைன்னா வீட்டில் பரக்கத்து இல்லைன்ற மாதிரி அர்த்தமாயிரும். ரஹ்மத்துன்னு ஒரு ஆளுக்கு பேரை வச்சுவிட்டீங்க, ரஹ்மத்து இருக்க ரஹ்மத்து இல்லை வீட்டில் அப்படின்னா அந்த அர்த்தம் வந்துடும் இல்லையா. அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைஞ்சாங்களாம், தடுத்தாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி சொல்வது வந்து ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 4 பேர் வைக்கிறத தடுத்தாங்கங்கிற ஹதீஸ் 3983வது ஹதீஸில் இருக்குது. என்ன 4 பேர்? அஃப்லஹ்ங்கிற பேர், ரபாஹ்ங்கிற பேர், யசார்ங்கிற பேர், நாஃபிங்கிற பேர். இந்த 4 பேர் வைக்கிறத தடுத்தாங்கன்ட்டாங்க. ஏன் தடுத்தாங்கங்கிறது இந்த ஹதீஸில் இல்லை. முஸ்லீமில் 3985வது ஹதீஸில் ஏன் தடுத்தாங்கன்னு இருக்கிறது. என்ன இருக்குன்னு கேட்டால், உன்னுடைய குழந்தைக்கு அல்ல உன்னுடைய சிறுவனுக்கு யசார் என்றோ ரபாஹ் என்றோ நஜீஹ் என்றோ, நஜீஹ் வார்த்தை மாதிரி வந்திருக்கு, அஃப்லஹ் என்றோ நீ பேர் வைத்து விடாத. ஏன் என்று சொன்னால் இன்னக தகூலு அசம்ம ஹுவ, அங்கே அவன் இருக்கிறானா என்று நீ கேட்பாய், ஃபயக்கூலு லா, இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ என்னமோ அந்த எஸ்ஆர்னா வசதி, எஸ்ஆர் இருக்கிறாரான்னு கேட்டால் எஸ்ஆர்லாம் வீட்டில் இல்லை, வசதி இல்லை, வறுமை இருக்குன்னு அர்த்தமாயிருமா. அப்படி சொல்ல வேண்டிய வருது, அது நல்லா இல்லை. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, வைக்க வேணான்னு சொன்னாங்க. அதில் காரணம் இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நான் ஏன் அப்படி வைக்க வேணான்னு சொல்கிறேன்னு கேட்டால், இந்த 4 பேருமே நல்ல அர்த்தம் உள்ளதாக இருக்கிறது. இதை யாராவது இருக்கிறாருன்னு கேட்பாங்க, நீங்கள் இல்லைம்பீங்க, அதனால இது கேட்க நல்லா இல்லை, வைக்க வேணான்ட்டாங்க. அப்போ இந்த 4 மட்டிலே நிறைய இருக்க பரக்கத்து இருக்குது, ரஹமத்து இருக்குது. பரக்கத்து இருக்காரான்னு கேட்போம், ரஹமத்து இருக்காரான்னு கேட்போமேன்னு வரும்பொழுது அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஃபலா தஸீதன்ன அலையா, அதுக்கு மேலே ஜாஸ்தி கிடையாது. 4 தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்படி போனால் சரிப்பட்டு வராதுப்பா, இந்த 4 தான், 4 தவிர அதிகமாக்காதீங்க, 4 மட்டும் வைக்காதீங்க, மற்றபடி பரக்கத்து ரஹமத்துலாம் வச்சுட்டு போங்கன்ட்டாங்கன்னு அந்த ஹதீஸில் இருக்குது. 3985 இருக்கிறது. அப்போ வந்து இந்த 4 தான் தடைங்கிற மாதிரி வருதே தவிர, இதை விட நல்ல அர்த்தம் உள்ள பரக்கத்துன்னு பேர் வைக்கலாமா, ரஹமத்துன்னு வைக்கலாமான்னா வைக்கலாம். ஏன்னு கேட்டால் இந்த 4 விட அதிகமாக்கி விடாதீங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. ஆனால் இதில் என்ன விஷயம்னு கேட்டால், இது ஆரம்ப நிலைமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அந்த மாதிரி ஒரு அவங்களுக்கு ஃபீலிங் ஏற்பட்டிருக்கிறது. அப்புறம் அல்லாஹ் வந்து வேற மாதிரி மாற்றிருப்பான் போல இருக்குது, வேற ஒரு வஹீயின் மூலமாக அவங்கள வந்து தடுத்திருப்பான். அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து பரக்கத்து, அஃப்லஹ், யசாரு, நாஃபி இது மாதிரியான ஒரு பெயர்களை வைக்க தடுக்க நினைத்தார்கள். தடுக்கலாம் நினைக்கிறேன்னு சொன்னாங்க. ஃபலம் யகுல் செய்யன், ஆனால் அவங்க அதை பற்றி திட்டவட்டமாக ஒன்றும் சொல்லலை. சும்மா குபில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலம் யன்ஹான் தாலிக, இதை தடுக்காமலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகி விட்டார்கள். அப்போ தடுக்க நினைச்சாங்க என்பதைத்தான் தடுத்தாங்கன்னு ஒருத்தர் சொல்லிவிட்டாரு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கலைங்கிற செய்தி 3986வது ஹதீஸ் முஸ்லிம் இருக்கிறது. அதனால ஆரம்பத்தில் இந்த மாதிரி பரக்கத்து ரஹமத்துலாம் பேர் வச்சு இல்லைன்னு சொன்னால் நல்லா இருக்காது இப்போ கேட்கறதுக்குன்னு முதல்ல நினைச்சிருக்கிறாங்க. அது அவங்களாம் நினைச்சிருப்பாங்க. அல்லாஹ் வஹி மூலமா அப்படிலாம் சொல்லக்கூடாது, பேரில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கலை, தடுக்க நினைத்தார்கள், தடுக்கவில்லை என்று சொல்லி இதில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பேர் வைக்கிறதுக்கு நம்ம யோசிக்க தேவையில்லை. பரக்கத்துன்னு ஒரு ஆளுக்கு பேர் வைக்கலாம்,
வீட்டில் பறக்கத்து இருக்கிறாருன்னா பறக்கத்து இல்லைங்கிறோம். பறக்கத்து இல்லைன்னு நம்ம அந்த பறக்கத்தையே சொல்கிறோம். அவர் எந்த பறக்கத்தை கேட்டாலும் அந்த பறக்கத்து இல்லைங்கிறோம். பறக்கத்து இருக்காருன்னு அவர் கேட்டது எதை கேட்டார்? பறக்கத்துங்கிற ஆசாமி இருக்கிறாரான்னு தான் கேட்டார். நம்ம பறக்கத்து இல்லைன்னு பதில் சொல்கிறோமே, எந்த பறக்கத்தை சொல்கிறோம்? அல்லாஹ்வுடைய அருள் இல்லைங்கிற பதிலையா நம்ம சொல்கிறோம்? இல்லை. அப்போ அந்த அப்படி அகராதியை போய் புரட்டிக்கிட்டு இருக்காம அவர் என்னத்தை கேட்குறாரோ அது இருக்கிறாரு, அது இல்லைன்னு சொல்கிறோம். இதனால குழப்பம் தேவையில்லை. எந்த பேரும் வச்சுக்கலாம், அழகான பெயர்களை தவிர்க்க தேவையில்லை. பரக்கத்து, ரஹமத்து, அது மாதிரியான ரபாகு, எஸ்ஆர்லாம் வச்சுக்கலாம். அதனால தான் நாஃபின்னு ரசூலா தடுத்தாங்கிறோம். நாஃபிங்கிற பேரில் இப்னு உமர் அவர்களுடைய ஊழியர் இருந்திருக்கிறாரு. நாஃபிங்கிற பேரில் சில சஹாபாக்கள் கூட நாஃபிங்கிற பேரில் இருந்திருக்கிறாங்க. தடுத்தா மாற்றிருப்பாங்க இல்லையா? தடுக்க நினைச்சாங்க, தடுக்கலைங்கிறது தான் அதனுடைய அர்த்தமே தவிர ஏலாண்டு பேர் வைக்கக்கூடாதுன்னு தடுக்க நினைச்சாங்கன்னு அதில் வருது. ஏலாண்டு ஒரு சஹாபி இருக்கிறாரு, ஏலா பின் உமையா இருக்கிறாரு, அவர் பேர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கலை. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இதெல்லாம் பறக்கத்தில் ரஹமத்தில் என்ன பார்க்க நல்லா இல்லையப்பா, இல்லைன்னு சொல்ல வேண்டி வருது, அதனால அது மாதிரி வைக்காதீங்கப்பான்னு சொன்னாங்க. அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை அதை பற்றி பிரச்சனை இல்லை, நான் தடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அது தடை கிடையாது, சென்டிமெண்ட்டாக சொன்னது, அது வந்து குற்றம் கிடையாதுன்னு விளங்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதில் என்ன இந்த மாதிரி என்ன தடுக்கப்பட்ட பெயர்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து ஒருத்தர் வந்து ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உன் பேர் என்ன, உன் பேர் என்னன்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு ஹசனுன், என் பேர் ஹசனு. ஹசனுனா என்ன? கவலை. பேர் என்னன்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு கவலைன்னு பேர் வைக்கிறார். பேர் சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க கால அந்த சஹுலுன், நீ கவலை இல்லைப்பா, சகுலுன் ரொம்ப எளிமையான ஆளு அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரை மாத்துறாங்க. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? லாவு கையுரு இஸ்மன் சம்மானிஹி அபி, எங்க வாப்பா வச்ச பேரை நான் மாற்ற மாட்டேங்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து அவர் வர்றாரு, உன் பேர் என்னங்கிறாங்க, அவர் ஹசனுங்கிறாரு, கவலைங்கிறாரு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இல்லைப்பா நீ வந்து சகுலுப்பா, உன் பேரு சகுலுன்னா லேசு எளிமைன்னு அர்த்தம், அது நல்லா இருக்குது, நீ கவலைன்னு பேர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே, நான் எங்கள் வாப்பா பேரை வந்து நான் எங்கள் வாப்பா தான் எங்கள் அத்தா தான் இந்த பேரை எனக்கு வச்சாரு, நான் மாற்ற மாட்டேங்கிறாரு. அப்போ இப்னு முஸையப்ங்கிற ஒரு அறிவிப்பவர் சொல்கிறாரு, அவருக்கு பின்னாடி அந்த சொன்னதுக்காக வேண்டி அல்லாஹ் பனிஷ்மெண்ட்டாக என்ன பண்ணிட்டான்னா, எப்போ பார்த்தாலும் கவலைக்கு மேலே கவலைப்படக்கூடிய நிலைமையை அவருக்கு உண்டாக்குனா, இந்த பேருக்காக உண்டாக்கலை, அல்லாஹ்வுடைய ரசூல் மாற்றி இருக்கும் பொழுது அவர் வந்து பிடிவாதமாக மாற்ற மாட்டேன்டார் பாருங்க. அப்போ இது கவலைப்பா நல்லா இல்லைப்பான்னு சொன்னதுக்கு கேட்டு போக வேண்டியதானே, அதுக்காக வேண்டி அவர் கவலையே இருக்கிற நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹதீஸ் வந்து புகாரியில் 6190 6193 இதெல்லாம் அடிப்படை விளங்கிக்கணும். இந்த கவலைன்னு வைக்கக்கூடாதுன்னு சொன்னால், ஒருத்தனுடைய பேர் கவலை, துக்கம், மறதி, சோர்வு, பைத்தியம் இப்படின்னு அர்த்தம் தரக்கூடிய வார்த்தையெல்லாம் வச்சிடக்கூடாது. வழங்க மஜ்னூன்னு பேர் வச்சாங்க இல்லையா, ஜின்னான்னு பேர் வைக்கிறாங்கல்ல, ஜின்னான்னா என்ன அர்த்தம்? அரபியில் கிறுக்குன்னு அர்த்தம். ஜின்னாங்கிற வார்த்தைக்கு வந்து குர்ஆன்ல இப்படி இருக்குது, அப்தரா அலல்லாஹி கதிபன் அம்பிஹி ஜின்னா, இவர் அல்லாஹ் மேல வந்து பொய் சொல்லி விட்டாரா அல்லது கிறுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குதா? ஜின்னான்னா பைத்தியம்னு அர்த்தம். நம்ம என்ன பண்றோம்? பைத்தியம் பேர் வச்சுட்டு இருக்கிறோம். உன் பேர் என்ன? ஜின்னா, பைத்தியம். அப்ப நம்ம வைக்கணும் தமாஷா நினைக்கிறோம், இந்த ஹசனு அவர் வச்சிருக்க நம்ம சிரிப்பா கேட்கிறோம், நம்ம கிறுக்குன்னு வச்சுட்டு தானே இருக்கிறோம். அப்ப அந்த ஹசனு என்ற சொல்லா பேர் வச்சது தடுத்த மாதிரி, அது மாதிரி சில தப்பான அர்த்தங்கள் வரக்கூடிய பேர்கள் என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படிங்கிறத விளங்கிக்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு ஆளுக்கு பேர் வச்சுட்டு வந்தாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவருடைய பேர் வந்து முன்சிர் ரசூல்லா மாற்றிருக்கிறாங்க. அவர் நல்ல பேர் வைக்கல, இது என்ன பேரான்னு சொல்லிவிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு பேரை மாற்றிருக்கிறாங்கன்னு வருது. அதனால பேர்கள் வந்து சரியா இல்லைன்னா என்ன செஞ்சுக்கலாம், மாற்றிக்கலான் இருக்குது. அதே மாதிரி வந்து ஜைனப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய பேர் வந்து பர்ரான் இருந்துச்சு முன்னாடி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்கன்னா, பர்ரான்னா நல்லவள்னு அர்த்தம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அதை மாற்றி ஜைனப்னு மாற்றினாங்க அப்படிங்கிறது புகாரியில் 6192 ஹதீஸில் இருக்கிறது. ஆனால் இது ஏன் மாற்றினாங்கன்னு கேட்டால், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. பர்ராண்ட நன்மை செய்கிற நன்மையை விட்டு வந்தேன், பர்ராவிடமிருந்து வந்தேன்னா அது நல்லா இல்லையா, சென்டிமெண்ட்டாக சொன்னாங்க. அது பின்னாடி ரசூலுல்லாஹ் மாற்றிக்கிட்டதுனால அந்த பேர் தடை கிடையாது. அதே மாதிரி வந்து இன்னொரு பெண்ணுக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பேரை கேட்டால் ஆசியாங்கிறாங்க. ஆசியாண்ட ஐனு அலிஃபு சாது ஏ, ஆசியா. ஆசியாவுக்கு என்ன அர்த்தம்னா பாவம் செய்கிறவள்னு அர்த்தம். ஆசியாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? பாவம் செய்கிறவள்னு அர்த்தம். உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை அந்த ஜமீலா, நீ வந்து ஜமீலா அழகின்னு வச்சுக்க, அது ஏன் பாவின்னு வைக்கிற,
பாவியை விட என்ன செய்யுது, அழகி நல்லா இருக்குமான்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவிங்கிறத மாத்திருக்கிறாங்க. அதாவது கவலை என்று சொன்னா அதை மாத்திருக்கிறாங்க. பாவி குடிகாரன் ஒருத்தனுக்கு பேர் வச்சா வச்சுக்கிற முடியுமா? ஒரு ஆளுக்கு பேரை என்ன ஷாரி பண்ணி வச்சு விட்டாங்க குடிகாரன் சொல்லி, அப்படிலாம் வச்சா என்ன செய்யணும், மாத்திக்கிறணும். ஏன்னா மார்க்கத்தில் எது பாவம் இருக்குதோ அந்த மாதிரி ஒரு செயல்களை கொண்டு என்ன செய்யக்கூடாது, பேர் வச்சிடக்கூடாது. இது முஸ்லீம்ல 3987வது ஹதீஸ்லையும் 3988வது ஹதீஸ்லையும் நம்ம இருக்கிறது. அதே மாதிரி ஒரு ஆள்கிட்ட பேர் என்னன்னு கேட்குறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் அஸ்ரம்ங்கிறார். அஸ்ரம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? எல்லாத்தையும் வெட்டி போடுறாள்னு அர்த்தம். ஒன்னையும் சேர்த்து வைக்கிறது இல்லை, சொந்தத்தை வெட்டுறது, இருக்கிறது நல்லா இருக்கிறது வெட்டி போடுறாள். அஸ்ரம்னு பேரை வைக்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அஸ்ரம் என்னப்பா வெட்டி போற ஒரு பேரா? பல் அந்த ஜுரா, ஜுரான்னா உற்பத்தி ஆகிறவர், நீ அழிக்கிறவர் பேரை வைக்கிற. உற்பத்தி ஆகிறவர், விவசாயம் பண்ண பயிரிடக்கூடியவர்னு வச்சுக்க. வெட்டுறவர்னா நல்லா இல்லை, உற்பத்தி செய்யறவர்னா நல்லா இருக்குன்னு சொல்லி அஸ்ரம்ங்கிற பேரை ஜுரான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தினாங்கன்னு சொல்லி அபூதாவுதுல 4303வது ஹதீஸாக நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஸ் என்று ஒரு ஆளுக்கு பேர் இருந்துச்சு. ஆஸ்ங்கிறவருடைய பேரை ஹிஷாம்னு மாத்தினாங்க. அசீஸ் யாவற்றையும் மிகைத்தவன் அப்படின்னு பேர் இருந்துச்சு. அவருக்கு ஹர்புன்னு பேரை மாத்தினாங்க. ஒரு ஆளுக்கு ஷைத்தான் பேர் இருந்துச்சு. ரசூலுல்லாஹி காலத்துல ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சு, ஷைத்தான் பேர் இருந்துச்சு. அவர் பேரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்தி வச்சாங்களாம். ஒரு ஆளுக்கு குராபு, காக்கா, காகம்னு பேர் வச்சிருந்தாங்க. காகம், நெருப்பு, இப்படி எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதிரி பேர்களை எல்லாம் பசுமை, அது மாதிரி அதாவது செழிப்பான பூமி, சலம், அதாவது குறைகள் அற்றது, இந்த மாதிரியான கருத்துடைய பெயர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றினார்கள். இதற்கெல்லாம் அறிவிப்பாளர் வரிசை இருக்கு, நான் சுருக்கத்தின் காரணம் அதெல்லாம் விட்டுருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அபூதாவுது 4305வது ஹதீஸ்ல இதை குறிப்பிடுறார். அதே மாதிரி ஒரு ஆளுக்கு பேர் ஜாஹிலியா காலத்தில் அசீஸ் இருந்துச்சு. அசீஸ்னா எல்லாத்தையும் மிகைத்தவன் அர்த்தம், அது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது. அவரை கூப்பிட்டு நினைஞ்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்துல் ரஹ்மான் மாத்தினாங்க. அப்துல் அசீஸ்னு பேர் வைக்கலாம். வெறும் அசீஸ்னு வச்சோம்னா எல்லாத்தையும் மிகைத்தவன்றதுக்கு அர்த்தம், எல்லாத்தையும் மிகைத்தவன்கிறது அல்லாஹ்வுக்கு மட்டும் சொந்தமானது, அதை வச்சிடக்கூடாது அப்படின்னு தடுக்கிறாங்க. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆசின் இன்னொரு ஆளுக்கு பேர் இருந்தது. முத்திய ஆசின்னா பாவி, முத்தியன்னா அல்லாஹ் கட்டுப்பட்டு நடக்கிறவன் என்று மாத்தினாங்கன்னு சொல்லி அஹ்மதுல 17192வது ஹதீஸ்ல இருக்குது. இன்னொரு ஆளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் என்ன, ஜஹமுங்கிறார். ஜஹமுன்னா ரொம்ப நெருக்கடி இருக்கும். அவருக்கு என்ன பண்ணிட்டாங்க, பஷீர், நற்செய்தி சொல்லக்கூடியவர் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேர் மாத்தினாங்க. ஒரு ஆளுக்கு பேரை கேட்டாங்க, அப்துல் ஹஜருங்கிறாங்க. அப்துல் ஹஜர் என்ன, கல்லுக்கு அடிமைன்னு அர்த்தம். ஏன்னா கல்லுக்கு அடிமை, அல்லாஹ்வுக்கு அடிமை அப்துல்லான்னு வைப்பா, என்ன கல்லுக்கு அடிமை, ஏன் கல்லுக்கெல்லாம் நீ எதுக்கு அடிமையா இருக்கணும் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை மாத்தினாங்கன்னு முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாங்கிற நூல்ல நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி அது மாதிரி குராபு பேர் என்ன பண்ண, காக்காங்கிறாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காகம்லாம் கிடையாது, நீ அந்த முஸ்லிமுன், உன் பேர் முஸ்லிம்னு வச்சுக்கேன்ட்டாங்க, பேரை முஸ்லிம். அது மாதிரி பேரை மாற்றி விட்டாங்க என்பது மோஜமுல் கபீர்ல தபரானி அவர்களுடைய கபீருங்கிற நூல்ல பார்க்க முடியுது. இதெல்லாம் என்ன வழங்குதுன்னு கேட்டா அதனுடைய அர்த்தம் கவனிக்கத்தக்கது. பாயிண்ட் என்ன, உலகம் எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, ஒரு பெயர் சூட்டும் பொழுது அதனுடைய பொருள் கவனத்தில் கொள்ளப்படுகிறது. பேர் தானே, சும்மா வார்த்தை தானேன்னு வச்சிடக்கூடாது. அதுக்கு அர்த்தம் நல்லா இருக்குதா, காகம் இது நல்லா இல்லை, கழுதை, ஒரு ஆள் கழுதுன்னு பேர் வைக்கலாமா, யானை, குதிரை, பன்றின்லாம் பேர் வைக்கலாம், மனுஷனுக்கு வைக்க முடியாது. அப்ப அந்த மாதிரி எல்லாம் எது கொஞ்சம் ஒரு பார்க்க வெறுக்கத்தக்கதா இருக்கிறதோ அது மாதிரியான பிராணிகளுடைய பேரு, அல்லது வெறுக்கத்தக்கதான கவலை, துக்கம், சோகம், அது மாதிரியான பேரு, பாவம், திருட்டு, கொலை, கொள்ளை, இது மாதிரி கருத்து தரக்கூடிய ஒரு பேரு. அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு ஈக்குவலா நிறுத்தக்கூடிய இந்த நாலு தான் தடுக்கப்பட்டிருக்கு. நல்லா விளங்கிட்டீங்கன்னா இந்த இவ்வளவையும் சாராம்சத்தை வச்சு பார்த்தீங்கன்னா அசீஸுங்கிறத மாத்துறாங்க. ஏன், எல்லாத்தையும் மிகைத்தவன், இது அல்லாஹ்வுக்கு மட்டும் உள்ளது. அதே மாதிரி மலிக்குல் அம்லாக்குங்கிறதையும் அரசருக்கு அரசருங்கிறதையும் ரசூலுல்லாஹ் மாற்ற சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் அல்லாஹ்வுக்கு போட்டியா வர்றதுங்கிற மாதிரியான பேரு அது கூடாதுன்னு விளங்குறது. அதே மாதிரி ரசூலுல்லாஹ் எதை மாத்திருக்கிறாங்கன்னா, அந்த மாதிரி மிருகங்கள் பேரு மனுஷனுக்கு அந்த மாதிரி கழுதை, குதிரைன்னு வைக்கிறதுக்குல அதுகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திருக்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன மாத்திருக்கிறாங்கன்னு கேட்டா, மார்க்கத்தில் பாவம்னு சொல்லக்கூடிய அந்த பாவி, தப்பு செய்யறவன், இந்த மாதிரி பிராடு, பித்தலாட்டக்காரன், இது மாதிரியா உள்ளதை மாத்திக்கிறாங்க. அதே மாதிரி கவலை, துக்கம், பைத்தியம், லூசு, இது மாதிரியான கருத்துல உள்ள வாசகங்களா இருந்தா
அதுகளை தடுத்திருக்கிறாங்க. அப்ப நம்ம பேர் வைக்கும் பொழுது அதுக்கு பொருள் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த மொத்த சாராம்சத்தில் என்ன வருதுன்னு கேட்டா, பேர் வைக்கல ஏதாவது பேரு கூப்பிடுறதுக்கு தானே, அடையாளத்துக்கு தானு பார்க்காம அதுக்கு நல்ல அர்த்தம் இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். சரி, அர்த்தமே தெரியாத வேற்றுமொழியா இருந்துச்சுன்னு சொன்னா, ஒரு நல்லடியார் இப்ராஹிம்னு பேர் வைக்கணும், நமக்கு யாருக்கு அர்த்தம் தெரியாது. ஏன்னா அது அரபு மொழி சொல்லி இல்லை. இஸ்மாயில்னு பேர் வைக்கிறோம், அரபு மொழி சொல்லி இல்லை. அது இப்ராஹிம் நபி எந்த பாஷை பேசினாங்களோ அந்த பாஷையில நல்ல அர்த்தம் இருந்திருக்கும். நல்ல அர்த்தம் உள்ள பேரை தான் நபிமார்கள் வச்சிருப்பாங்கன்னு சொல்லி அப்படி வச்சுக்கலாம். இப்ராஹிமுக்கு அர்த்தம் தெரியாட்டாலும் இப்ராஹிம் ஒரு நபின்னு தெரியும்ல, அந்த நபி நல்லா தான் வச்சிருப்பாரு, அப்படி வேணா வச்சுக்கலாம். அந்த மாதிரி வேண்டால் வைக்கலாம், இந்த நபிமார்கள் பேரை வைக்கலாமே தவிர மற்றபடி எந்த பேர் வச்சாலும் அதனுடைய பொருள் என்ன என்பதை கவனித்து அந்த பொருள் சரியா இருக்குமையானால் அது மாதிரியான பெயர்களை சூட்ட வேண்டும் என்பதை நம்ம நினைச்சிட்டோம். இதுல இருந்து விளங்கிக்கிட்டோம். அடுத்து என்ன மாதிரியான பெயர்கள்லாம் வைக்கிறதுக்கு மேலும் தடை இருக்கிறது, நம்ம ஊர்களில் வைக்கிற சில பெயர்கள்லாம் எந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் என்ன மாதிரி பெயர்களை எல்லாம் நம்ம தவிர்க்கணும் என்ற விஷயங்களை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைய தினம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெயர்களில் என்னென்ன பெயரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நம்ம ஒரு 4 அளவுகளுக்குள்ள அடக்கி விடலாம் என்று நம்ம குறிப்பிட்டோம். ஃபர்ஸ்ட் அளவுகோல் என்னன்னு கேட்டால், அல்லாஹ்வை குறிக்கக்கூடிய விதத்தில், அதாவது கல்லுக்கு அடிமை அப்படின்னா நீ என்னப்பா கல்லு என்ன அல்லாவா அப்படின்னு தடுத்தாங்க. அசீஸுங்கிறத மாற்றினாங்க. அசீஸ்னா யாவற்றை மிகைத்தவன். அதே மாதிரி மலிக்குல் அம்லாக், மன்னருக்கு மன்னர் என்று பெயர் வைப்பதை ரசூலுல்லாஹ் தடுத்தாங்கன்னு இருக்குல்ல. இந்த ஹதீஸுகளில் இருந்தெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு மேட்ரு என்னன்னு கேட்டால், அல்லாவுக்கு நிகராக அல்லாஹ் ஆக்குற மாதிரி வேற யாரையாவது அல்லாஹ் ஆக்குற மாதிரி அல்லது நம்மளே அல்லாஹ் ஆக்கிக்கிற மாதிரியான கருத்தில் பேர் வச்சோம்னு சொன்னால் அதெல்லாம் தவறு என்று விளங்குகிறது. உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால், ஷாஜஹான் பேர் வைக்கிறாங்க. ஷாஜஹான்ங்கிறது அரபு சொல்ல இல்லை. ஷாஹ்னா அரசர், ஜஹான்னா உலகம். ஜஹான்னா அர்த்தம் சாரே ஜஹான் படிக்கிறார்ல இக்பால், சாரே ஜஹான் சச்சா, உலகத்தை எல்லாம் எல்லா உலகத்தையும் விட சிறந்ததுன்னு படிக்கிறார்ல. ஜஹான்னா உலகம், ஷாஹ் ஜஹான்னா உலக பேரரசன். உலக பேரரசன் அல்லாதான். நீ இந்தியாவுக்குன்னா அவர் ராஜாவாக இருந்திருப்பார், பாகிஸ்தானுக்கு ராஜாவாக இருந்திருப்பார், பட்டுக்கோட்டைக்கு ராஜாவாக இருந்திருப்பார். ஷாஹ ஜஹான் அல்லாதான். உலக பேரரசன் பேர் வைக்கிறாங்க பாருங்க, ஷாஜஹான். இதெல்லாம் குற்றம் வரக்கூடிய பேர். இந்த மாதிரி பேர் வைக்கிறது அல்லாவுக்கு போட்டியாக அவர்களை கருதக்கூடியது. எவனோ ஒரு கிறுக்கு ஆட்சி பண்ணவன் தன்னை ஷாஜஹான் சொல்லிக்கிட்டான். அவனும் என்னென்ன மாதிரிலாம் கிறுக்குத்தனமா பேர் வச்சானுவோ. அந்த முகலாய மன்னர்களில் ஒருத்தன் தன்னை ஷாஜஹான், அவன் பேர் கூட சலீம்னு அவன் பேர். அவனுக்கு இந்த ஆளுக்கு இந்த துதிபாடிகள் வச்ச பேர் தான் ஷாஜஹான்ங்கிறது. ஷாஜஹான் அவனுக்கு பட்டம் கொடுத்தவனே, அதை வரலாற்றில் வந்தவனே அவனை ஒரு முன்மாதிரியா வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, இஸ்லாத்துக்கு எதிராக அவன் கபர் கட்டினவன், மக்களுடைய வரிப்பணத்தில் கோடிக்கணக்கான ரூபாயில பாலாக்கி தாஜ்மஹால் கட்டினவன். அவனுக்கு இஸ்லாம் அவன் ஒரு மாடலை எடுத்துக்கொண்டு ஒரு ஷாஜஹான் ஒருத்தர் வாழ்ந்துருக்கிறார், நம்மளும் வைக்குவோம் அப்படின்னு வைக்கிறாங்க. அதுக்கு என்னப்பா அர்த்தம்? நீ உலக பேரரசனா, நீ அல்லாவுடைய பேர் உனக்கு சூட்டிக்கிருவியா, அல்லான்னு பேர் வைப்பியா நீ அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா, இந்த ஷாஜஹான் பேர் வச்சா எல்லாம் கண்டிப்பா மாத்தி ஆகணும். அல்லாட்ட குற்றம் அது. என்ன காலம் எவ்வளவு காலம் ஆனாலும் மாத்தி தான் ஆகணும். அதே மாதிரி அக்பர், அக்பர்னு பேர் வைக்கிறோம். அக்பர்னா யாரு? அல்லாஹு அக்பர், அல்லாஹ் தான் மகா பெரியவன். கபீர் பெரியவன்னா சாதா பெரியவன் சொல்லிட்டு போயிடலாம். அக்பருங்கிறத வார்த்தை கம்பேரிட்டிவ் டிகிரிம்பாங்க. அதாவது எல்லாத்தையும் விட பெரியவன் அர்த்தம், மிகப்பெரியவன் என்ற அர்த்தம் அதுக்கு வரும். அப்ப நம்ம அல்லாஹ் கூட சொல்லும்போது என்ன செய்யணும்? தக்பீர் கட்டும் போது அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் தான் மிகப்பெரியவன் சொல்றோம். அப்ப அக்பர் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உள்ள ஒரு தனித்தன்மையா இருக்கும் பொழுது மனிதனுக்கு அக்பர்னு பேர் வச்சுட்டு இருக்கிறோம். மாற்ற வேண்டிய பேர் இல்லைன்னா குற்றம் வரும். அக்பருங்கிற பேரை அக்பரை கபீர்னு வச்சுக்கிறோங்க, அது மாதிரி மாத்திக்கிடலாம். சாதா பெரியவன் மிகப்பெரியவன் வச்சுக்கிறதுக்கு பாருங்க, மிகப்பெரியவன்லாம் மனுஷன் யாரும் கிடையாது, எல்லாம் மிகச்சிறியவன் தான். என்னையோட ஒரு ஆள் பெரிய ஆளாக இருக்கலாம், உங்களோட ஒரு அப்போ அவ்வளவுதான் இருக்க முடியுமே தவிர அந்த மாதிரியான பெயர்கள் மாற்றப்பட வேண்டும். சில பேர் என்ன செய்ய, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்லுக்கு அடிமை அப்துல் ஹஜரு அப்படின்னு பேர் வச்சதை மாற்றிருக்கிறாங்க. சூரியனுக்கு அடிமை அப்துல் ஷம்ஸு, அது மாதிரியான பெயர்களும் மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன பண்றோம்னு கேட்டா,
குலாம் ரசூலு பேர், ரசூலுக்கு அடிமை. நீ இப்படி ரசூலுக்கு இப்படி அடிமையாகுவ? அல்லாவுக்கு நம்ம அடிமையாக இருக்கணும். ஒரு முஸ்லீம் வந்து ரசூலுக்கு அடிமை, அதை ஒழிக்க உள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. ரசூல்லா மேலே முகபத் வச்சுக்கிறோங்கிற பேரில் குலாம் ரசூலு, ரசூலுக்கு அடிமை. குலாம் முகமது, முகமதுக்கு அடிமை. ரெண்டு ஒன்று தான். முகமதுக்கும் யார் அடிமை கிடையாது, ரசூலுக்கும் அடிமை கிடையாது. அந்த மாதிரியான ஒரு பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது உயிரை வச்சிருந்தாங்களே சஹாபாக்கள். ஒரு சஹாபிக்கு குலாம் ரசூல்னு பேர் கிடையாது, ஒரு சஹாபிக்கு குலாம் முகமதுன்னு பேர் கிடையாது. அப்போ இதெல்லாம் வந்து குற்றத்தில் சேர்க்கக்கூடிய பெயர்கள், குற்றத்தில் சேர்க்கக்கூடிய பெயர். அதே மாதிரி வந்து ஒரு ஆள் நாகூரில் அடங்கியிருக்கிறாரு, அவருடைய பெயர் வந்து அப்துல் காதிர். அவருக்கு இவனு வச்சுக்கிட்ட பேர் ஷாவுல் ஹமீது, அது அவருக்கு பேர் கிடையாது. அவர் பேர் என்னது? அப்துல் காதிர் தான் அவருடைய பேர். தாய் தந்தையர்கள் ஒழுங்கான பேரை வச்சாங்க. அவரை துதிப்பாடுறோங்கிற பேரில் என்ன பண்ணிவிட்டாங்கன்னு கேட்டால் ஷாவுல் ஹமீதுன்னு பேர் வச்சு விட்டாங்க, பட்டம் இது. அவருக்கு ஷாவுல் ஹமீது ஆண்டவர்னு பேரை வச்ச உடனே என்ன பண்ணிட்டா, நம்மளும் அந்த மாதிரி பேர் வைக்கலாம் போல இருக்குன்னு சொல்லி ஷாவுல் ஹமீதுன்ற பேர் எக்கச்சக்கமாக இருக்குது தமிழ்நாடு முழுவதும். அவர் யாரை நினைத்தவர்கள் வைக்கிறார்களோ அவர் பேர் கூட ஷாவுல் ஹமீது கிடையாது. அவருடைய பேர் அப்துல் காதிர். காதிருக்கு அடிமை, அல்லாவுக்கு நான் அடிமைன்னு பேர் வச்சுக்கிட்டார். ஷாவுல் ஹமீது என்ன தெரியுமா? ஹமீதுன்னா அல்லா. ஷாவுல் ஹமீதுன்னா அல்லாவுக்கு ராஜான்னு அர்த்தம். ஷாவுல் ஹமீது இலக்கணப்படி பார்த்தீங்கன்னா ஷாஹுண்டா ராஜா, ஹமீதுன்னா அல்லா. அந்த அரபி இலக்கணப்படி டச் பண்ணீங்கன்னு நினைச்சிங்கன்னு சொன்னா ஷாஹுல் ஹமீதுன்னா அல்லாவுக்கே ராஜா. அல்லாவுக்கு ராஜாவா நீ? ஷாஹுல் ஹமீதுங்கிற அல்ல அப்துல் ஹமீதுன்னு மாத்திக்கிறங்க. அல்லாவுக்கு அடிமை ஷாஹுக்கு பதிலாக என்ன பண்ணிக்கிறங்க? அப்துல் ஹமீதுன்னு மாத்திக்கிறங்க. அல்லாவுக்கு அடிமை தான் நீங்க வைக்கணுமே தவிர ஷாஹுல் ஹமீதுன்னு வைக்க இயலாது. நீங்க யாரை நினைச்சு இந்த பேரை வைக்கிறீங்களோ அவர் பேர் கூட ஷாஹுல் ஹமீது கிடையாது. அவர் பேர் அப்துல் காதிர் தான். நாகூர்ல அடங்கி இருக்கிறார் பாருங்க. அவருக்கு அவங்க தாய் தகப்பன் வைத்துக் கொண்ட பேரு, அவர் தன்னை அழைத்து கொண்ட பேரெல்லாம் அவர் அப்துல் காதிர் தான். இதெல்லாம் வந்து குற்றத்தில் சேர்க்கக்கூடிய பெயர்களா போயிடும். இதெல்லாம் தப்பு, குற்றம் ஆயிரும், பாவம் ஆயிரும். அதுக்கடுத்து என்னன்னு கேட்டா இது ஒரு வகை. அதாவது பேர் வைக்கும் பொழுது என்ன செய்யக்கூடாது? இதே மாதிரி எடுத்துக்கிறோமே, நாகூர் பிச்சை பேர் குற்றத்தில் சேரும். உன் பேர் என்ன பண்ண? நாகூர் பிச்சை. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நாகூர்ல அடங்கி இருக்கிறார் அவரு, அவர் போட்ட பிச்சையில் இவர் பிறந்தாராம். நாகூருக்கு நேர்த்திக்கடன் வச்சாகலாம். ரொம்ப காலமா குழந்தை இல்லாம உடனே ஒரு குழந்தை உண்டாயிடுச்சான். இது நாகூர் ஆண்டவர் தான் இந்த பிள்ளையை கொடுத்தாருன்னு நினைச்சுக்கிட்டு என்ன பண்றாங்க? நாகூர் பிச்சைன்னு பேர் வைக்கிறாங்க. அல்லது மைதீன் பிச்சை, முஹிதீன் அப்துல் கார் ஜிலானின்னு ஒருத்தர் இருக்கார். அவருக்கு வந்து அவருக்கு நேர்ச்சை பண்ணியிருப்பாங்க, அவருக்கு பிள்ளை பிறந்துருச்சு நினைச்சுக்கிட்டு முஹிதீன் பிச்சைங்கிறது மைதீன் பிச்சை. மைதீன் பிச்சைன்னு பேரு, நாகூர் பிச்சைன்னு பேரு. இதெல்லாம் பயங்கரமான ஷிர்க், கடும் குற்றம். அல்லாவுக்கு கோபப்படுத்த, அல்லாவுடைய இடத்துல கொண்டே மனுஷன் நிப்பாட்டுறது. நீங்க நாகூர் பிச்சைங்கிறது அவருக்கு பிள்ளை இல்லை, அவர் நமக்கு பிள்ளை கொடுத்துறாரு நினைக்கிறோம். நாகூர்ல அடங்கி இருக்கிறார அவருக்கு பிள்ளை இருந்துச்சா? முதல்ல அவருக்கு என்று ஒரு பிள்ளை உண்டாக்கி கொள்ள முடியலைங்கிறது அவருடைய நிலைமை. அல்ல நான்னா தான் கொடுப்பான், இல்லைன்னா இல்லைன்றுவான், யாரும் கேட்க இயலாது. அது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன். யஹபுலிமை யஷாவு இனாதா, நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை அல்ல அருளாக தருகிறான். ஓ யஹபுலிமை யஷாவு துக்கூர், நாடியவர்களுக்கு ஆண் குழந்தையை தருகிறான். ஓ எஜாலு மையஷாவு அகீமா, நாடியவர்களை குழந்தை பேரை இல்லாதவர்களா ஆக்கி விடுகிறான். எல்லாம் அவன் தீர்மானிக்கிற விஷயம். அதனால வந்து நாகூர் பிச்சை, நாகூரால் பிச்சை அளிக்கப்பட்டவர்னு சொன்னீங்கன்னா அவரை அல்லாவாக்கிட்டீங்க. இவர் வந்து அவரால் உண்டானவர்னு ஆக்கிவிட்டீங்க. அவர் ஹாலிக், அவரை படைச்சவர் ஆக்கிவிட்டீங்க. மொஹிதீன் பிச்சை, மொஹிதீன் பிச்சை, நாகூர் பிச்சை, ஷாஹுல் ஹமீது, அக்பரு, ஷாஜஹான், குலாம் ரசூலு, குலாம் முகமது, இது மாதிரியான பெயர்கள்லாம் நமக்கு இருக்குமையானால் இதெல்லாம் வந்து ஒழிக்கப்பட வேண்டும். இது குற்றத்தில் சேரும், மாத்தியாகணும். இது மாதிரி வைக்கக்கூடாது, பாவத்தில் வரும். இது ஒரு பாவமாச்சு. இன்னும் சிலது வந்து மறுமையில் பயங்கர குற்றத்தை தராது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுத்தாங்கல்ல, கவலை, துக்கம், சோகம், இது மாதிரியான ஒரு கருத்துப்பட சொன்னாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கருத்துப்பட உள்ள பெயர்கள்லாம் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி எல்லாம் வைக்கக்கூடாது என்பதற்கு வந்து நம்ம உதாரணம் சொல்வதாக இருந்தால், நம்ம தமிழகத்து முஸ்லிம்கள் மத்தியில் மஸ்தாங்கிற ஒரு பேர் பிரபலமாக இருக்குது. ஏதாவது வெறும் மஸ்தான் அல்லது பீர் மஸ்தான், சட்டி மஸ்தான், கழுத மஸ்தான், ஏதாவது ஒரு மஸ்தான் போட்டு விட்டுறாங்க. மஸ்தானுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மஸ்தான்னா போதையில் மிதக்கிறவன் அர்த்தம். மஸ்துண்டா போதை. இது வந்து பார்சி வார்த்தை. நான் சிரிக்கிற எதார்த்தம் அதான் அர்த்தம். அந்த மஸ்து அப்படி கஞ்சா போதையில் இருக்கிற ஆளுக்களை மஸ்தான்னு சொல்லுவாங்க.
அதை நம்ம என்ன பண்ணிவிட்டோம், மஸ்தான் அவுளியாவாக்கி நம்மளுக்கு மஸ்தான், மஸ்தில் இருக்கிற ஆளு, போதையில் மிதக்கிற ஆளுன்னு பேர் வச்சிருக்கோம். இந்த மஸ்தான்கிற மாதிரி எல்லாம் பேர் வைக்கிற இணை கற்பிக்கிற குற்றத்தில் வராட்டாலும் இதெல்லாம் ஒரு அசிங்கம். இதெல்லாம் வந்து ஒரு நல்லவன் இப்படி பேரை தேர்ந்தெடுக்க கூடாது. அதனால மஸ்தான்கிற மாதிரியான பெயர்கள், இந்த பேர் வச்சு யாராவது வருத்தப்படுத்த கூடாது. நீங்க குற்றவாளி இல்லை. உங்களுக்கு மஸ்தான் என்றோ உங்களுக்கு இந்த மாதிரியான பெயர்களை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா உங்களுடைய பெற்றோர்கள் அறியாமை காலத்தில் எனக்கு கூட வச்சிருப்பாங்க. அது இந்த சொன்ன இந்த பேர்காராலே நான் குறை சொல்லலை. ஷாஜஹான் பேர் வச்சவரோ, அக்பர் என்று பேர் வச்சவரோ, மஸ்தான் பேர் வச்சவர் அவரா குற்றவாளி? அவங்களுடைய தகப்பனார் தாய் குற்றம் சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா? மார்க்க அறிஞர்கள் சொல்லி கொடுக்கல, ஒழுங்கான முறையில் சொல்லி கொடுக்கல. இப்ப நீ மாத்திக்கலாம், மாத்துறது பெரிய கஷ்டம் கிடையாது. அதனால மஸ்தான்ங்கிறது வந்து நல்ல அர்த்தம் தரக்கூடியது இல்லை. அதனால மஸ்தான் தான் முஸ்தபான் மாத்திட்டு போங்களே, அதுக்கு அது தகுந்த மாதிரி உச்சரிப்பா போயிடுதுல. மஸ்தான்னா போதையில மதக்கிறாள் நல்லா இல்லை. அதே மாதிரி ஏற்கனவே நான் சொன்ன ஜின்னா கிறுக்குன்னு சொல்லி அது மாதிரி முகமது ஜின்னான்னு வச்சிருந்தீங்கன்னா ஜின்னா கழிச்சு விட்டு முகமது மட்டும் வச்சுட்டு போங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா எங்க பகுதியிலாம் இருக்கு துருத்தி அப்பா. இந்த துருத்தி அப்பாண்டா என்ன? துருத்தின்னா அந்த கொல்லம் உலையில் இருக்கிறது. இதெல்லாம் இந்த காக்கா கழுத பேர் வைக்கிற மாதிரி இது ஒரு அர்த்தமா? துருத்தி அப்பாங்கிறது ஒரு ஒரு பேரா? துருத்தி அப்பா அவுளியான்லாம் எங்க பகுதியில் சொல்லுவாங்க. கட்டி அப்பா, என்ன கட்டி அப்பாண்டா என்ன? கட்டி இந்த காயங்கள் வந்துச்சுன்னா அதை நீக்கிற அப்பா, அதுக்கு பேர் கட்டியப்பா. இந்த கட்டியப்பா, துருத்தியப்பா, இது மாதிரியான பெயர்கள் எவனோ ஒரு லூஸ்தனமா சொல்லிட்டு போக இப்படிலாம் ஒரு பேர் மார்க்கத்தில் உண்டுமா? இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத பெயர்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அடுத்து என்ன பார்க்கிறோம்னு கேட்டா, பெயர்களில் வந்து சில இலக்கண ரீதியாக பார்த்தா சிரிப்பு வரக்கூடியது. ஆம்பளைக்கு பொம்பளை பேர், பொம்பளைக்கு ஆம்பளை பேர். அரபியில் நீங்கள் பேர் வைக்கிறீங்க, அரபியில் பேர் வைக்கும்போது அது ஆம்பளைக்கு ஆம்பளை பேர் வைக்கணும், பொம்பளைக்கு பொம்பளை பேரை வைக்கணும். இப்போ என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் மைமூன் பேர் வைக்கிறாங்க. மைமூன், மைமூன்கிற வார்த்தை என்ன? அரபு இலக்கணப்படி நல்ல அர்த்தம். மைமூன்கிற அழகான வார்த்தை. மைமூன் என்றால் பாக்கியம் உள்ளவன், இறை அருள் பெற்றவன், பெற்றவன், பெற்றவன் இல்லை, பெற்றவன் என்ற ஆம்பளை பேர். மைமூன் என்ற அந்த பேரை வந்து பொம்பளைக்கு வைக்கிறாங்க. மைமூனு, மைமூன் ஆம்பளைக்கு. மைமூனாண்டு நாண்டு போட்டா தான் பொம்பளை. மைமூன் ஆம்பளை, மைமூனா பொம்பளை. அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா ஆம்பளை ஆக்குறாங்க பொம்பளைய, பொம்பளைய பிடிச்சி ஆம்பளை ஆக்குறாங்க. இதெல்லாம் நல்ல பேர் கிடையாது. ஆம்பளைக்கு வருது ஆண்பாலா சொல்லணும். நல்லவன் என்று பொம்பளையை சொல்லுவீங்களா? ஒரு பொம்பளைக்கு பேர் வைக்கும் பொழுது நல்லவன் என்று சொல்ல மாட்டீங்க, நல்லவள் என்று சொல்லலாம். அப்படிதான் சொல்லணும். ஒரு ஆம்பளைக்கு பேர் வைக்கும் போது நல்லவள் என்று சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. அப்ப அது மாதிரி மைமூனு. சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க தெரியுமா? பேர் பஞ்சத்துல ஆம்பளை பேரெல்லாம் சேர்த்து விட்டு ஒரு அம்மாவை சேர்த்துக்கிடுவாங்க. எப்படி? தாவூதுன்னு ஒரு நபி இருந்தார்ல, தாவூத் அம்மாள். பேர் கண்டுபிடிக்கிற லட்சணம் பாருங்க. தாவூதுன்னு ஒரு ஆம்பளை இருந்தாரு, தாவூத் அம்மாள் அல்ல தாவூது பீவி அல்ல தாவூது நாச்சியா, தாவூது பேகம். இப்படி பேகம் பீவின்னு போட்டோன்னா நபிமார்கள் பேரை வச்சுட்டாங்களாம். ஏன் நபிமார்கள் பேர் நீங்க வைக்கிறீங்க? நபிமார்கள் பேர் ஆம்பளைன்னா ஆம்பளை பேர் வைப்பாங்க, பொம்பளைக்கு பொம்பளை பேர் வைக்க வேண்டியதானே? ஆம்பளை பேரெல்லாம் எடுத்துக்கொண்டு என்ன செய்யறாங்கன்னு கேட்டா அதுல வந்து இந்த பெண்களுக்கு தகுந்த மாதிரியான பீவி, பேகம், வந்து அம்மாளு, இது பானு, தாவூது பானு, இப்ராஹிம் பானு, இப்ராஹிம் பீவி, இப்ராஹிம் நாச்சியா, இப்படி இது மாதிரியான ஒரு பெயர்களை சேர்த்துக்கொண்டு ஆம்பளை பெயரோட எல்லாம் பொம்பளையை சேர்த்து என்ன செய்யறாங்க? பேர் வைக்கிறாங்க. இதுகள் எல்லாம் வந்து பெரிய கிரிமினல் குற்றத்துல எல்லாம் வராது. இது வந்து அந்த ஷாஜஹான் அக்பர் மாதிரியான பாவத்தில் சேராது. ஆனால் இது வந்து நல்லது. என்ன பண்ணி ஆம்பளை பொம்பளையாக கூட ரசூல் ஸல்லல்லாஹு சொல்றாங்களா இல்லையா? ஆண்களை போல் நடக்கக்கூடிய பெண்களையும் பெண்களை போல் ஒப்பிடக்கூடிய ஆண்களையும் ரசூல்லா சபிச்சாங்கன்னு இருக்குது. பேர் வரைக்கும் அப்படித்தானே? ஆண்பாலா உள்ளவனுக்கு ஆண்பாலா வைங்க, பெண்பாலா உள்ளவனுக்கு பெண்பாலா வைக்கணும். அது மாதிரி எல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி சம்சுகனி அம்மா, நாகூர் மீரா அம்மா, அப்படி இப்படிலாம் பேர். செய்யது அம்மாள், செய்யதுன்னு ஆம்பளை ஆண்பால், செய்யதுங்கிறது ஆண்பால் வார்த்தை. தலைவன் அப்படின்னு அர்த்தம். தலைவன் அம்மாள் தான் என்ன அர்த்தம்? அது அர்த்தம் இருக்காதுக்கு. இது மாதிரி எல்லாம் என்ன செய்யறாங்க? அம்மாள் சேர்த்து வச்சிடுறாங்க. அதே மாதிரி வந்து வைக்கிற பேரில் என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இதெல்லாம் வந்து பெரிய பாரதூரமான குற்றத்தில் வராது. நல்லா இல்லை, வச்சதை மாத்தாட்டா கூட இனி வைக்காம இருங்க. அதாவது இதுல வந்து இந்த இணை கற்பிக்கிற மாதிரி குற்றம் இல்ல பாவமான அர்த்தம் வர்ற மாதிரி இருந்தா நீங்க மாத்தி தான் தீரணும். இப்ப நான் சொல்லக்கூடியதெல்லாம் நீங்க மாத்தினா மாத்திட்டு போங்க, வயசாகி போச்சு மாத்தலையா, உங்க புள்ள குட்டிகள் வைக்காம இருங்க.
ஆண்பாலில் ஆண்பாலில் வைங்க, பெண்பாலில் பெண்பாலை வைங்க. அது மாதிரி உள்ளதெல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி வந்து பொய் பேர் அபு சாலிகின்னு பேர் வைப்பாங்க. அபு சாலிகின்னா என்ன அர்த்தம்? சாலிகி என்பவனுக்கு வாப்பான்னு அர்த்தம். இது சாலிக்கு புள்ள இருக்கிற மாதிரி கல்யாணம் பிறக்கும் போது அபு சாலிகா நீ பிறக்கும் போதே அபு சாலின்னு எப்போ சொல்லலாம்? இவரா நான் பிறந்து நான் கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு புள்ள சாலிகின்னு பிறந்த உடனே எனக்கு அபு சாலிகின்னு சொல்லிக்கிறலாம். இந்த அபுவை சேர்த்து பேரா வைக்கிறாங்க. அபுவை சேர்த்து என்ன பண்றாங்கன்னா பேரா வைக்கிறாங்க. அவருக்கு பேர் ஒன்று இருக்கு, புள்ள பிறந்தவொன்னு அபுன்னு சேர்க்குவாங்க. இவருக்கு அந்த மாதிரிலாம் இருக்காது. இந்த மாதிரி அபுபக்கரா ஒரு ஆள் இருந்தாரு அப்படி பேர்னு வச்சுட்டு போயிடலாம். அபு சாலிகின்னு பேர் வைக்கிறது. யாராவது ஒருத்தர் அபு சாலிகின்னு ஒருத்தர் இருந்திருந்தாருன்னு சொன்னா அபுல் காசிம் ரசூல்லா இருந்தாங்க இல்லையா, அவங்க மாதிரி வரட்டுமேன்ற அர்த்தமா இருந்தால் அது ஓகே. அப்படி இல்லாம சும்மா அபுன்னு சேர்க்கறதுக்கு பாருங்க, அதெல்லாம் பொய்யில வந்துடும். அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஒருமை பன்மைன்னு இருக்குது. ஒரு ஆளுக்கு ஒரு ஆளுக்குள்ள சொல்லணும், பல ஆளுக்கு பல ஆள் பன்மையுடைய வார்த்தை யூஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஆளுக்கு அவுலியான்னு பேர் வைக்கிறாங்க. அவுலியான்னு என்ன அர்த்தம்? வலி என்றால் நேசன், அவுலியா என்றால் நேசர்கள் அர்த்தம். ஒரு ஆளை பிடிச்சி நேசர்கள் பேர் வைக்கிறாங்க. வலின்னு வச்சா ஓகே, அவுலியான்னு வச்சா என்ன ஆகுது? அர்த்தம் இல்லாம போகுது. இதெல்லாம் என்ன வருதுன்னு கேட்டா இதுக்கெல்லாம் அர்த்தம் இல்லாம போய் வீணா போயிடுது. அதே மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா ஜவாஹிர்னு பேர் வைக்கிறாங்க. ஜவாஹிர்ங்கிறது பன்மை. ஜவாஹிர்னு ஜவுஹர்னா மாணிக்கம், ஜவாஹிர்னா மாணிக்கங்கள். ஒரு ஆளை பிடிச்சி மாணிக்கங்கள்னா அது நல்லா இல்லை. ஒரு ஆளுக்கு வந்து ஜவுஹர்னு சொல்லலாமே தவிர ஜவுஹருடைய பன்மை வந்து ஜவாஹிர். அந்த மாதிரி ஜவாஹிருடைய பேர் இதெல்லாம் வந்து பாரதூரமான குற்றம் வராது. இதெல்லாம் ஒருமை, அவர் பொருத்தம் இல்லாமல் இருக்கு. ஒரு முஸ்லீம் வந்து எல்லா வகையிலும் பர்ஃபெக்டா இருக்கணும். அவருடைய பேர் சுற்றுதல வரைக்கும் என்ன செய்யணும்? அவருக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு அழகு இருக்கணும். இதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. இந்த மாதிரியான பெயர்கள் எல்லாம் நம்ம இதுல இருக்கிறது. சிலர் ஒரு அர்த்தமே இருக்காது, வட்டப்பா குட்டப்பான்லாம் பேர் வைக்கிறாங்க. வட்டப்பா எங்க பாட்டிக்கு பேர், எங்க வாப்பாவுடைய தாயாருக்கு பேர் பொண்ணு தாயார்னு வச்சிருந்தாங்க. பேரே அதான், பொண்ணு தாயார்னா தான் தெரியும். எங்க ஊர்ல போய் கேட்டீங்கன்னா என்ன பொண்ணு தாயார்னா என்ன, இதெல்லாம் ஒரு மீனிங்கே கிடையாது. பொண்ணு தாயாரு சில பகுதியில் வட்டப்பா முட்டப்பா. மும்தாஜின்னு பேர் வைக்கிறாங்க. மும்தாஜ் சில ஆளுக்கு என்ன செய்யறாங்க, பொம்பளைக்கு மும்தாஜின்னு பேர் வைக்கிறாங்க. மும்தாஜுங்கிற வார்த்தை வந்து ஆண்பால். மும்தாஜுன்னா அதாவது பிரித்தறியப்பட்டவன் இது அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதுக்கு. இது வந்து ஆம்பளைக்கு உள்ள சொல்லு மும்தாஜுங்கிறது. மும்தாஜுங்கிற வார்த்தை பெண்பால் கிடையாது, ஆம்பளை தான் மும்தாஜுன்னு வைக்கலாமே தவிர பொம்பளை வைக்க இயலாது. வந்து கிறுக்கன் தாஜ், அவளுக்கு பேர் தாஜ், அவளுக்கு வச்சான்னு வைங்களேன். அந்த மாதிரி வந்து மும்தாஜ் வந்து பொம்பளைக்கு, இதெல்லாம் வந்து இலக்கணத்துக்கு எதிராக அமைஞ்சிருக்கக்கூடியதா இருக்கிறது. இதை நம்ம தவிர்த்துக்கணும். அடுத்து என்னன்னு கேட்டா கண்டிப்பா தவிர்க்க வேண்டிய சிலது இருக்குது. இன உணர்வை காட்டக்கூடியது, சாதி உணர்வை காட்டக்கூடியது, அந்த மாதிரியான சொல்லையே பேராவே ஆக்கிடுறாங்க. பேரே ராவுத்தர். என்னப்பா அவன் பேர் ராவுத்தர்? ராவுத்தர்னா அது ஒரு ஜாதி, இஸ்லாம் ஒழித்து கட்டிய ஜாதி முறை அது. இவருக்கு ஒருத்தருக்கு ஒரு மறைக்காரு. பேர் என்னன்னு கேட்டா மறைக்காருன்னா ஒரு குலம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான். இஸ்லாத்தில் அதெல்லாம் கிடையாது. ஒரு ஆளுக்கு பேர் மறைக்காரு, ஒரு ஆளுக்கு பேர் ராவுத்தர், அல்லது பேரோட சேர்த்துக்கிட்டு, அதாவது இப்ராஹிம் ராவுத்தர், இஸ்மாயில் மறைக்காயரு, இப்படி எல்லாம் ராவுத்தர் மறைக்காயரு லெப்ப இதுகளை எல்லாம் என்னவாக்குறது, பெயர்கள் ஆக்குறது வந்து இன உணர்வை தூண்டக்கூடியதா இருக்கிறது. இந்த அசபியத்தை, ஜாதி உணர்வு, இன உணர்வை தூண்டக்கூடிய மாதிரியான, அது என்னமோ தங்களை உயர்ந்தவர்கள் காட்டக்கூடியது. இதெல்லாம் இஸ்லாம் ஒழித்து கட்டிய சமாச்சாரங்கள். இதெல்லாம் பேர் வைக்க கூடாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய அடிமைங்கிற மாதிரி கருத்துல என்ன செய்யுங்க, பெயர்களை சூட்டுங்க. அல்லது அர்த்தம் தரக்கூடியது, நல்லவன், சிரிக்கிறவன், அதாவது ஒழுக்கமானவன், பண்புள்ளவன், கூர்மையான புத்தி உள்ளவன், இப்படி அர்த்தம் தரக்கூடிய சொற்களுக்கு பஞ்சமா அரபில அது மாதிரியான பெயர்களை என்ன செஞ்சுக்கலாம், வைத்துக் கொள்ளலாம். இது மாதிரியான விஷயங்களை நம்ம என்ன செய்யணும், தவிர்க்கணும். அர்த்தம் இல்லாத இதுகளை தவிர்த்து கொள்ளணும். அதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டா இன்னொரு விஷயம், இது வந்து நமக்கு ஹதீஸ்ல நேரடியா தடை இல்லாட்டா கூட நடைமுறையில் நம்ம பார்க்குறோம். பெயர்னு சொன்னா ஒரு ஆளுக்கு ஒரு பெயர் தான் தேவை, அல்லது ரெண்டையும் இலக்கணப்படி இணைச்சி. இப்போ அப்துல்லான்னு இருக்குது, ரெண்டு சொல்லு, இது ரெண்டும் இணைஞ்சு ஒரு சொல்லு தான். அல்லாவின் அடிமை, அப்து தனியாவும் அல்லா தனியாவும் ஒரு ஆளுக்கு பேரை வைக்க இயலாது, இவர் அல்லா வைருவார். அப்படி இணைச்சி பண்ணணும்னா ஓகே, அப்துல்லா அல்லாவின் அடிமை அப்படி வைக்கலாம். ஆனால் நம்ம என்ன செய்யறாங்க தெரியுமா, ஒரு ஆளுக்கு செய்யது முகமது புகாரி, செய்யதுன்னு ஒரு பேரு, முகமதுன்னு ஒரு பேரு, இதுக்கெல்லாம் இலக்கணப்படி இணையாது. செய்யது முகமது புகாரிக்கு இணைச்சு அர்த்தம் சொல்லப்பான்னா அர்த்தம் கிடையாது. செய்யதுன்னு ஒரு பேரு, முகமது பேரு, புகாரின்னு ஒரு பேரு. இது என்ன ஆகும் தெரியுமா, செய்யது முகமது புகாரிங்கிறது மூணையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வேற மாதிரி ஆக்கிடுவாங்க. செய்யது அப்துல் காதர்னு வச்சா சேத்துல் காருமாங்க எங்க ஊர்ல.
சையத் அப்துல் காதர்னு பேர் வைப்பாங்க. செய்யது ஒன்று ஏன் வெறும் அப்துல் காதர் வைக்க வேண்டியதானே, இல்லைன்னா செய்யதுன்னு மட்டும் வைக்க வேண்டியதானே? குற்றம் இல்லை. நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் எல்லாம் ஒரு ஆளுக்கு பேருன்னு சொன்னா அவங்களுக்கு பேர் முகமது தான். முகமது இப்ராஹிம்லாம் பேர் வைக்க, இப்ராஹிம் அவனுக்கு பேர், அவனுக்கு பேர் முகமது. இப்படி தான் பேர் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க இப்ராஹிம் இஸ்மாயில் ஒரு ஆளுக்கு பேர் வைக்கல. ஒரு ஆளுக்கு ரெண்டு பேரை சேர்த்துலாம் என்ன செய்யல, மூசா ஹாரூன் ஒரு ஆளுக்கு பேர் வைக்கல. மூசா சாலிஹின் ஒரு ஆளுக்கு என்ன செய்யல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பேர் வைக்கல. ஒரு ஹசன் பேர் வச்சாங்க, ஹுசைன் பேர் வச்சாங்க, ஃபாத்திமான் பேர் வச்சாங்க, ஜெய்னப்னு வச்சாங்க, ருக்கையான்னு வச்சாங்க. இப்படி எல்லாம் பேர் வச்சாங்களே. உம்மு குல்சும்னு ஒரு ஆள் உங்க குடும்பத்தில் இறந்து போனதுனால முன்னாடி ஒருத்தங்க இருந்ததுனால உம்மு குல்சும்னு பேர் வச்சாங்க, குல்சுமுடைய அம்மான்னு பேர் வச்சாங்க. இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பேர்கள் வைக்கப்பட்டுச்சே தவிர எந்த மாதிரி வைக்கல, இந்த ஜோடி ஜோடியாக வைக்கிறதுக்கு பாருங்க இதெல்லாம் வைக்கல. மொஹீதீன் அப்துல் காதர்னு வைப்பாங்க. மொஹீதீன் அப்துல் காதர்னா மைத்துக்காருமாங்க எங்கள் ஊரில், ஆம்புலன்ஸ் மையத்துக்காரு. மொஹீதீன் அப்துல் காதருங்கிறத எப்படி கூப்பிடுவாங்கன்னா மைத்துக்கார வீடு அப்படிம்பாங்க, மையங்காருன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஒரு சரியான ஒரு முறை கிடையாது. ஒரு சொல்லு போதும், பேரு அல்லாஹ்வோட சேர்த்து அப்துல்லா அப்துல் ரஹ்மான் ரெண்டு வரலாம், அல்லது ரஹமத்துல்லா அல்லாஹ்வுடைய அருள், ஹைருன் நிசா பெண்களில் சிறந்தவர், இப்படின்னு ஒரு இலக்கணப்படி இணைஞ்சி இருந்தால் பரவாயில்லை. இப்ராஹிம் இஸ்மாயில் ஒரு ஆளுக்கு பேர் வைக்கலாமா? இப்ராஹிம் இஸ்மாயில் பேர் வச்சா இப்ராஹிம் ஒரு ஆள், இஸ்மாயில் ஒரு ஆள், இதே போய் ரெண்டையும் எப்படிப்பா கோர்க்குறீங்க? அது மாதிரி தான் முகமது இஸ்மாயில், முகமது எல்லாத்துலேயும் முகமது இன்னும் ஃபர்ல் மாதிரி ஒவ்வொருத்த பேரோடையும் சேர்த்து முகமது முஸ்தபா, முகமது இப்ராஹிம், முகமது மூசா, முகமது சாலிஹி இப்படி எல்லாம் வைக்கணும்லாம் கிடையாது. முகமதுனா முகமது, சாலிஹ்னா சாலிஹ், இப்படி தான் பேர் வைக்கிறது நல்லதே தவிர இந்த மாதிரி நிறைய வரிசையாக 7-10 பேர்களை சேர்த்து வைக்கிற ஒரு வழக்கமும் இருக்கிறது. அதே மாதிரி நம்ம நடைமுறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொன்று விஷயத்தை சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது அப்துல் முனாஃப் பேர், அப்துல் முனாஃப் நம்ம சமுதாயத்தில் உள்ளவங்களுக்கு பேர் இருக்குது. என்னப்பா அப்துல் முனாஃப்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்வுடைய முப்பாட்டினார் பேர். முப்பாட்டினார் காஃபிர் அவர் வச்சிருப்பார், நீ ஏன் வைக்கிற? முனாஃபுக்கு அடிமையா? முனாஃபுன்னு அல்லாவா? முனாஃபுன்னு ஏதோ ஒரு சாமி இருந்திருக்கு, அதுக்கு அடிமைன்னு ஒரு பேர் வச்சிருந்தாரு. ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய பாட்டினார் நினைச்சுக்கிட்டு அப்துல் முனாஃப்னு பேர் வைக்கிறது. அப்துல் முத்தலிபின் பேர் வைக்கிறாங்கல்ல, முத்தலிபின் அல்லாவா? அப்துங்கிற வார்த்தையை அல்லாவோட மட்டும்தான் சேர்க்க முடியுமே தவிர வேற யாரோடையும் அப்து எல்லாம் சேர்த்து வைக்க முடியாது. அப்போ அப்துல் முத்தலிபு அது மாதிரிலாம் என்ன செய்யறாங்க, பேர் வைக்கிறாங்க. அதே மாதிரி கற்பனை பாத்திரங்கள், ஒழுக்கங்கட்டு சார் ஜுலைகாண்டு பேர். ஜுலைகாண்டா யாரு? ஒரு தப்பான பொம்பளைன்னு குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. இவங்க கருத்துப்படியே அந்த பொம்பளை பேர் சொல்லப்படலை. இந்த மாதிரி எல்லாம் பேர் வைக்கிறது இதுகளை எல்லாம் தவிர்த்துக்கணும். அதே மாதிரி குரான்ல சில சூறாக்களுடைய ஆரம்பத்தில் எழுத்திருக்கும் இல்லையா, அதை பேராக்குறது. தாகாண்டு ஒரு ஆளுக்கு பேர். என்னென்ன தாகா? அலிஃபுல் மீம் கேட்ப, அலிஃபுல் மீம் மாதிரியான முதல் குரானில் சூறாவுக்கு முன்னாடி அல்லாஹ் சில எழுத்துக்களை சொல்றான். அலிஃபுல் மீம்னு சொல்றான், காபுகா யா இன்சாதுங்கிறான். அதெல்லாம் ஒரு ஆளுக்கு பேர் கிடையாது. அது சவால் ஒரு ரெகா சொல்லப்படுறது. அது மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான், சில சூறாவில் தாகாங்கிறான். உடனே தாகா ரசூலுல்லாஹ்வுக்கு பேருன்னு ஒரு தாகான்னு பேர் வைக்கிறான். யாசின் பேர், யாசின். யாசின் என்ன அர்த்தம்? யாண்டா யாங்கிற ஒரு எழுத்து, சீன்னா சீனுங்கிற ஒரு எழுத்து, ஏயும் சீனுன்னு அர்த்தம். ஒரு ஆளுக்கு பேர் வைக்கிறோம், எஸ் ஓ, இதுக்கு பேர் வைத்து ஒத்துக்குறீங்களா? எஸ்ங்கிற இங்கிலீஷ் எழுத்தையும் ஓங்கிற எழுத்தையும் பேர் வச்சா பேருன்னு ஒத்துக்குறீங்களா? யாசின்ங்கிறது 2 எழுத்து, யாங்கிறது ஒரு எழுத்து, சீன்கிற ஒரு எழுத்து. இது எந்த ஒரு அர்த்தமும் இது கிடையாது. அப்போ அலிஃப் லாம் மீம், அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் ஒரு எழுத்து. அப்போ யாசின் எப்படி பேர் வைக்கிறது? யாசின் பேரு, தாகாண்டு பேரு, இப்படி எல்லாம் என்ன செய்யறாங்க, என்னென்னமோ வாயில வந்ததெல்லாம் பேருங்கிற பேர்ல வைக்கிறாங்க. அதே மாதிரி பொம்பளை பேருனா கண்டிப்பா பிவி வந்தாகணும். நம்மளுக்கு ஒரு சர்த்தா வச்சுட்டோம், என்ன செஞ்சிட்டோம், பொம்பளைன்னா பிவி வரணும், இல்லைன்னா பேகம் வரணும், இல்லாட்டி பானு வரணும். ஃபாத்திமா பானுன்னு உங்களுக்கு பேர் இருந்துச்சா? ஃபாத்திமாவுக்கு பேர் ஃபாத்திமா தான். ரசூலுல்லாஹ்வுடைய மகளுக்கு பேர் ஃபாத்திமா தானே தவிர ஃபாத்திமா பிவிலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய இன்னொரு மகளுக்கு பேர் ஜெய்னபு தானே தவிர ஜெய்னபு நாச்சியாவெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பேர் ஆயிஷா தானே தவிர ஆயிஷா நாச்சியார் கிடையாது, ஆயிஷா பேகம் கிடையாது, ஆயிஷா பிவி கிடையாது. இதெல்லாம் வடமொழி சொற்கள், அரபு மொழி சொல்லு கூட இல்லை. பிவி பேகம் இதெல்லாம் பிவினா பொண்டாட்டின்னு அர்த்தம். எல்லாருக்கும் பொண்டாட்டியா? அதெல்லாம் நல்ல வார்த்தையாகவும் தெரியல. அதனால இந்த பிவி கண்டிப்பா ஃபர்ல் மாதிரி ஆக்கிவிட்டாங்க. பொம்பளை பேர்னா நினைஞ்சிருவாங்க, மைமூன் பிவி, அந்த பிவி, இந்த பிவின்னு. எங்க அம்மா பேர் மரியம் பிவின்னு வச்சிருக்காங்க. மரியம் தான் ஒருத்தங்க இருந்தாங்க, ஓகே. அது ஏன் பிவி என்னத்துக்கு அப்படி வைக்கிறாங்க? பிவி பேகமெல்லாம் அவசியமே கிடையாது. சும்மா பேர் மரியம்னு வச்சா போதும்.
அங்கதா அது ஒரு சர்த்து மாதிரி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அது அரபு மொழி சொல்லும் கிடையாது. ஒரு சஹாபி பெண்களுக்கும் இந்த பீவிங்கிற சொல்லலாம் இணைச்சி பேர் இருந்ததே கிடையாது. இது மாதிரியான சில தவறுகள்லாம் நம்மள்கிட்ட இருக்கிறது. இதுகளை தவிர்த்து கொள்ளணும். இந்த மாதிரி பேர்களை விட்டு விட்டு முதல்ல நீ கவனிக்க வேண்டிய என்னன்னு கேட்டால் பேருக்கு அர்த்தம் என்னன்னு பாருங்க. அழகான அர்த்தமா இருக்கா வச்சுட்டு போங்க. அல்ல நல்லடியார்கள் யாராவது வாழ்ந்திருக்கிறாங்கன்னு இருக்குதா, அர்த்தமும் நல்லா இருந்து நல்லடியார்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படி வச்சுட்டு போங்க. இப்படி இல்லாமல் வாயில வந்தெல்லாம் பேர் வைக்கக்கூடாது. இது பேர் வைக்கிற சம்பந்தமாக குழந்தைகளுக்கு பேர் சுட்ட சம்பந்தமாக அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். பேர் வைப்பதில் நம்ம தமிழக முஸ்லிம்கள் மத்தியில் எப்படிப்பட்ட தவறான பெயர்கள்லாம் இருக்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். இதில் நம்ம விடுபட்ட ஒரு பெயர்களை நம்ம சொல்லித்தரதா இருந்தால், பெண்களுக்கு பேர் வைக்கிறாங்க இல்லையா. இப்போ அல்லாஹ்வுடைய அடிமை ஆம்புல அடிமைங்கிறோம், அப்துல்லான்னு பேர் வைக்கிறோம். அப்துன்னா அடிமை. ஆனால் அந்த அப்துங்கிற வார்த்தை ஆம்புலைக்கு தான் சொல்ல முடியும், பொம்பளைக்கு சொல்ல முடியாது. அப்துல்லான்னா அல்லாஹ்வுடைய ஆண் அடிமைன்னு அர்த்தமாயிடுது. அப்போ பெண்களும் அல்லாஹ்வுக்கு தானே அடிமை. எப்படி ஆம்பளைலாம் அல்லாஹ்வுக்கு அடிமையாக இருக்கிறோமோ பெண்களும் அல்லாஹ்வுக்கு தான் அடிமை. அப்போ பெண்களை அடிமை என்று சொல்வதற்கு அரபு மொழியில் வேற வார்த்தை தான் இருக்குது. ஆண்களை அடிமை என்று சொல்வதற்கு அப்துங்கிற வார்த்தை இருக்குது. பெண்களை அடிமை என்று சொல்வதற்கு அப்துங்கிற வார்த்தை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அப்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஆண் அடிமைன்னு அர்த்தம். பெண் அடிமை என்று சொல்வதற்கு அரபில் என்ன வார்த்தைன்னு கேட்டால் அமத்துன், அமத்துங்கிற வார்த்தை. அமத்து அலிஃபு மீமு இந்த குண்டுத்தே அமத்து. இந்த அமத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா அடிமை பெண் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஆண்கள் எல்லாம் எப்படி அல்லாஹ்வுக்கு அடிமை ஆணாக இருக்கிறோமோ பெண்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு அடிமை பெண்கள் தான். எல்லாரும் அல்லாஹ்வுடைய அடிமை பெண்கள் தான். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ஆண்கள் அப்துல்லான்னு வச்சாங்கன்னு சொன்னா பெண்களுக்கு அந்த பெயர் வைக்க அல்லாஹ்வுடைய பெயர் இருக்கு போல 99 நாமங்கள் இருக்கு பாருங்க. அந்த நாமங்களோட ஆம்புலைகளுக்கு தான் தொடர்பு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம பார்த்தோம்னா அப்துல்லான்னு வைக்கிறாங்க, அல்லாங்கிறது அவனுடைய பேரு, அப்த சேர்த்துக்கிறாங்க. ரஹ்மான்ங்கிறது அல்லாஹ்வுடைய பேரு, அப்துல் ரஹ்மான் வைக்கிறாங்க. ரஹீம்ங்கிறது அல்லாஹ்வுடைய பேரு, அப்துல் ரஹீம் வைக்கிறாங்க. ரஸாக்கு அல்லாஹ்வுடைய பேரு, அப்துல் ரஸாக், ரஸாக் அடிமை அப்படின்னு வைக்கிறாங்க. ஜப்பாரு அல்லாஹ்வுடைய பேரு, அப்துல் ஜப்பார்னு வைக்கிறாங்க. வஹாப் அல்லாஹ்வுடைய பேரு, அப்துல் வஹாப்னு வைக்கிறாங்க. அசீஸ் அல்லாஹ்வுடைய பேரு, அப்துல் அசீஸ் என்று என்ன செய்யறாங்க, அசீஸுக்கு அடிமை என்று பேர் வைக்கிறாங்க. எல்லாமே ஆம்பளைகளுக்கு தான் இந்த அடிமைங்கிறது சொல்லப்படுகிறது. பெண்களுக்கும் சொல்ற ஒரு பழக்கம் இல்லை. அது மாதிரி ரொம்ப அரிதாக 1-2 ஊர்கள்லாம் அந்த மாதிரி வைக்கிறாங்க. பெண்கள் பேர் வைக்கிறதா அமத்துல்லா, இந்த மாதிரி மைமூன்கிற ஆண்பாலை வைக்கிறதுக்கு பதிலாக அழகான பேர் உங்களுக்கு பஞ்சமாக இருந்தா 100 அல்லாஹ்வுடைய பேர் இருக்குது. அமத்துர் ரஸாக், அமத்துல் ஜப்பார், அமத்துர் ரஹ்மான், அமத்துர் ரஹீம், அமத்துல்லா. அமத்துல்லான்னா அல்லாஹ்வுடைய அடிமை பொம்பளை அடிமை. அமத்துர் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமை பொண்ணு. ரஹீமுடைய அடிமை, நம்ம ரஹீமுக்கு தானே அடிமை, எல்லாரும் அல்லாஹ்வுக்கு தானே அடிமை. அப்படிங்கிறதுக்காக வேண்டி ஆண்கள் எப்படி அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துவது அல்லாஹ்வுக்கு விருப்பமான பேர் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அதே மாதிரி பெண்களும் அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தும் விதமாக இது மாதிரியான பெயர்களை எல்லாம் வைக்கலாம். அப்படி 1-2 கூட ஊருக்கு 2 இருக்கிற மாதிரி கூட தெரியல. ஒரு ஊருக்கு 2 கூட என்ன செய்யல. அமத்துர் அப்துல் ரஸாக் 10 பேர் இருப்பாங்கன்னு சொன்னா ஒரு அமத்துர் ரஸாக்னு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்துல் ஜப்பார் 10 பேர் இருப்பாங்களே தவிர அமத்துல் ஜப்பார்னு இருக்க மாட்டாங்க. ஆனா அமத்துல் ஜப்பார்னு ஆம்பளமா நினைக்க போடுவாருங்க. அது பழக்கம் இல்லாததுனால அமத்துல்லான்னு வச்சோம்னா என்ன செய்யணும், அல்லான்னு சேர்ந்துட்டாலும் ஆம்பளை தான் அளவுக்கு ஆக்கிவிட்டோம். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வருது நம்ம நாட்டில். அரபு மொழி தெரியாத நாடுகளில், அரபு மொழி நாட்டில் இதெல்லாம் சாதாரணம் வைக்கிறாங்க. அமத்தெல்லாம் சேர்த்து என்ன செய்கிறாங்க, பேரை வைக்கிறாங்க. இதுலையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், இந்த மாதிரி பேர்களையும் நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து என்ன செய்கிறாங்கன்னா இலங்கை மாதிரியான நாடுகளில் பேர் வைக்கிறவங்க அதாவது அர்த்தம்லாம் உங்களுக்கு முக்கியம் கிடையாது. ஜஸ்மி பஸ்மிம்பாங்க. என்னப்பா அர்த்தம் இல்லை, கேட்க நல்லா இருக்குது. ஜஸ்மி பஸ்மின்லாம் பேர், சுஸ்மி, அதாவது இந்த மாதிரி என்னமோ ஒரு வாயில நுழையாவது யாரும் வைக்கக்கூடாதான். பேருங்கிறது உலகத்தில் யாரும் வச்சிருக்க கூடாதுங்கிற மாதிரி கண்டுபிடிச்சி எந்த அகராதிலையும் வராமல் எந்த டிக்ஷனரிலையும் வராமல் என்ன செய்யறது, இப்படியான பெயர்கள்லாம் வைக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெயர்களை இந்த அர்த்தத்தை கவனிச்சு இருக்கிறாங்க, கவனிச்சு மாற்றி இருக்கிறாங்கிறதுனால இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பண்பாடு கிடையாது. ஒரு முஸ்லீமுக்கு உன் பேருக்கு என்ன அர்த்தம், அர்த்தம்லாம் கிடையாது, கேட்க நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது போக இதில் இன்னொரு ஒரு கூடுதலான செய்தி நம்ம தெரிந்து கொள்ளணும். பேர்கள் அல்லாஹ்வுடைய 99 பேர் இருப்பதாக நம்ம ஹதீஸில் பார்க்குறோம். அது இல்லாமல் வேறு சில பேர்களும் அல்லாஹ்வுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது.
அப்ப அந்த அல்லாஹ்வுடைய திருநாமங்களை வந்து மனிதனுக்கு சூட்டலாமா? இப்போ ரஹீம்னு ஒரு ஆளை கூப்பிடுறோம், ரஹீம்னு கூப்பிடலாமா? அது மாதிரி வருது. இப்படியான ஒரு வார்த்தையை சொல்லலாமான்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய பெயர்களை வந்து ரெண்டு வகையாக நீங்கள் பிரிக்கணும். அல்லாஹ்வுடைய பெயரை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான பெயர்களும் இருக்கிறது. சில பெயர்கள் வந்து அல்லாஹ்வுக்கும் சொல்லலாம், மனுஷனுக்கும் சொல்லலாம் என்ற மாதிரியான ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படியான அர்த்தம் உள்ளதா இருந்தால் அதை மனுஷனுக்கும் வச்சுக்கிடலாம், அல்லாஹ்வோட சேர்த்து அப்துங்கிற சேர்த்தும் வச்சுக்கிடலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிறோமே, ரஹ்மான் அளவற்ற அருளாளன்கிறோம், அர்த்தமே உங்களுக்கு தெரிகிறது. அளவற்ற அருளாளன் என்பது வந்து மனுஷனுக்கு பொருந்துமா? நம்மளாம் அருள் வந்து அளவுள்ள அருள் தான். நம்ம ஒரு இறக்கம் காட்டுறோம்னா, ஒரு ஆளுக்கு கருணை காட்டுறோம்னு சொன்னா ஒரு அளவுல தான் காட்டுவோம். அளவு இல்லாமல் கொடுத்துட்டே இருப்பீங்களா? அப்படிலாம் முடியாது. அப்ப அந்த மாதிரி உள்ளதா இருந்துச்சுன்னா அளவற்ற அருளாளன் மாதிரி உள்ளதெல்லாம் வைக்கக்கூடாது. ரஹ்மான் சொல்லி மனுஷனுக்கு சொல்லவே கூடாது. அப்துல் ரஹ்மான் தான் சொல்ல முடியுமே தவிர ரஹ்மான்ங்கிற பெயர்ல என்ன செய்யக்கூடாது? மனுஷனுக்கு பெயர் சூட்ட அல்லான்னு இப்படி பெயர் சூட்டக்கூடாதோ, ரஹ்மான் சூட்டக்கூடாது. அதே மாதிரி வந்து ஹாலிக் படைத்தவன், ஹாலிக்குங்கிறது படைத்தவன். நம்ம அர்த்தத்தை பார்த்தோன்னா படைத்தவன் இப்படி மனுஷனுக்கு பேர் வைக்க முடியும்? படைச்சவன் அல்லாஹ்வுல படைக்கிறவன், முசவ்விர் அனைத்துக்கு வடிவம் தர்றவன், அதெல்லாம் எவனும் செய்ய முடியாது. அந்த மாதிரியான அல்லாஹ்வைத்தான் குறிக்கும் அப்படிங்கிற மாதிரியான சொற்களா இருக்குமே, ஆனால் அதுகளை வைக்கக்கூடாது. அதே நேரத்தில் வந்து உதாரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மருமகன் பேர் என்ன? அலி. அலின்னா என்ன? உயர்ந்தவர்னு அர்த்தம். அல்லாஹ்வுடைய பெயர்லையும் அலின்னு ஒரு பேர் இருக்குது. யா அலி, அலி ஏன்னு கூப்பிட்றோமா இல்லையா? அது மாதிரி அலிங்கிறது வந்து குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய பேர் வந்து அல் அலியுங்கிற பேர் வருது. அப்போ அலிங்கிறது அல்லாஹ்வுடைய பெயரா இருக்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தம்பியும், தம்பினா சின்னவாப்பா மகனும், அவங்களுடைய மகளை கட்டினவருமாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து பேரை மாத்திருக்கணும். என்னப்பா அல்லாஹ்வுக்கும் அலி நீனு அலியான்னு கேட்டிருக்கணும். மாத்தலை. ஏன் மாத்தலை தெரியுமா? அலின்னா உயர்ந்தவன், உயர்ந்தவன் ஒரு மனுஷனையும் சொல்லலாம் தானே. இவன் 4 பேர் உயர்ந்தவன், இருக்கிற 10 பேர்ல உயர்ந்தவன் அர்த்தம். உலகத்து எல்லாத்தையும் விட அனைத்தையும் விட மிஞ்சி உயர்ந்தவன்கிற அப்படிங்கிற அர்த்தத்தில் வரல. அதனால இந்த உயர்ந்தவன்கிறத அல்லாஹ்வுக்கும் சொல்லலாம், மனுஷனுக்கும் சொல்லலாம். அல்லாஹ்வுக்கு சொல்லும்போது அதனுடைய கருத்து என்னவாயிரும்னு கேட்டால் கருத்து மாறிக்கணும். உலகத்தில் எல்லாத்தையும் விட உயர்ந்தவன்கிற கருத்தாயிரும். மனுஷனுக்கு சொல்லும்போது இருக்கிற இந்த 10 பேர் 4 பேரில் கொஞ்சம் கூடுதலான ஆளு அப்படிங்கிற அர்த்தம் வந்துடும். அந்த மாதிரி ஒரு அல்லாஹ் மட்டும்தான், அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரிம்பாங்க, அதாவது முபாலகான்னு சொல்லுவாங்க அரபியில். அதாவது அதுக்கு தான் அப்படிங்கிற அர்த்தம். அதான் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன், இந்த மாதிரியான அனைத்தையும் அடக்கி ஆள்பவன், அப்படி மிகப்பெரிய வள்ளல், வள்ளல்கள்ல வள்ளல் இப்படிங்கிற மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரியா சொல்லப்படுமையானால் அந்த மாதிரியான சொற்களை வந்து அல்லாஹ்வுக்கு மட்டும் பயன்படுத்துங்க. ஆர்டினரியான வாசக அமைப்புல உள்ள அல்லாஹ்வுடைய பெயர்களா இருக்குமே, ஆனால் அதை வந்து மனுஷனுக்கு பயன்படுத்தலாம், அல்லாஹ்வுக்கும் பயன்படுத்தலாம். மனுஷனுக்கு பயன்படுத்தும் பொழுது அதனுடைய அர்த்தம் வேறையாயிரும், அல்லாஹ்வுக்கு பயன்படுத்தும் போது அதனுடைய அர்த்தம் வேறையா போயிடும். அதனால தான் அந்த சில அலிங்கிற பேரை ரசூலுல்லாஹ் வந்து தடுக்கலை, அசீஸுங்கிற பேரை மாத்துறாங்க. ரெண்டும் ஒன்று தான், ரெண்டு அல்லாஹ்வுடைய பேர் தான். அசீஸுங்கும் போது எல்லாத்தையும் மிகைத்தவன் அர்த்தம் வருதுப்பா, இது நல்லா இல்லை, உன் பேரை மாற்றிக்கங்கிறாங்க. அலிங்கிறது வரும்போது அது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அலிங்கிற உயர்ந்தவர்ந்து எல்லாத்தையும் சொல்லிக்கலாம். என்ன அவர் உயர்ந்த ஆளு, உயரமான ஆளு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? உயர்வான தன்மைகள் உள்ளவர்னு யாருக்கு வேணாலும் சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் இதுகளையும் தெரிஞ்சுக்கிறன்னு பேர் சம்பந்தமாக. பேர் வச்சு முடிஞ்ச பேருக்கு சடங்கு ஒன்றும் கிடையாது, பேரை சொல்லி கூப்பிடுறது தான். அன்னைக்கு முதல் நாளை வந்தாலும் கூப்பிட்டுக்கலாம், 7ஆம் நாளை தாண்டக்கூடாது. இவ்வளவு தான் பேர் வைக்கிற சம்பந்தமான விஷயங்கள். பேர் வச்ச பிறகு குழந்தைக்கு செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், அக்கீகாண்டு ஒரு தர்மம் செய்யணுங்க. குழந்தைகளுக்காக குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னால் அந்த குழந்தைகளுக்காக என்ன செய்யணும்? அக்கீகான்னு சொன்னால் ஒரு ஆட்டை அறுத்து அதை வந்து நம்ம சொந்த பந்தங்களுக்கு, ஏழைகளுக்கு பங்கிட்டு கொடுத்து நாமளும் சாப்பிட்றது. அது விருந்த சமைச்சியோ சமைக்காமலே பச்சையோ அப்படி கொடுக்கலாம். அக்கீகாங்கிறது வந்து அந்த மாதிரி கொடுக்குற ஒரு சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிற விருந்துக்கு பேர் தான் அக்கீகாங்கிறது. இப்படி ஒரு விருந்து கொடுப்பதற்கு மார்க்கத்தில்
அனுமதி இருக்கு. அனுமதி இருக்குங்கிறது மாத்திரம் இல்லாம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து அதுக்கு ஒரு ஆர்டரும் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 5471வது ஹதீஸ்ல இருக்கிறது, மஅல் குலாமி அகீகத்துன், ஒவ்வொரு குழந்தைக்கும் அகீகா இருக்கிறது. ஃபஹீகு அன்ஹு தமன், அவர் சார்பாக வந்து ரத்தத்தை ஓட்டுங்க. ரத்தம் ஓட்டுங்கன்னா ஆட்டை எடுத்து கொடுங்கன்னு அர்த்தம், சொல்லுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக புகாரியில 5471 ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப அகீகாங்கிறது வந்து அது கொடுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு விளங்குது. அதே நேரத்தில் வந்து இது கொடுக்க சொல்லி ரசூல் ஆர்டர் பண்ணிட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆர்டர் வந்து இருந்தால் கடமைண்டாயிரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று செஞ்சால் நல்லது, செய்யாட்டி நல்லது இல்லைன்னா அது சுண்ணத்தும்போம், விளங்குதா? செஞ்சு ஆகணும்னு ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அது கடமை ஃபர்லுங்கிற நிலைக்கு வந்துடும். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அகீகா, ஒவ்வொரு குழந்தைக்கும் அகீகா இருக்கிறது, அவருக்காக வேண்டி நீங்கள் ரத்தத்தை ஓட்டுங்கள் ஆட்டை இருங்கள்னு சொல்கிறாங்களே, இந்த ஆர்டர் கடமையா அல்லது வந்து சிறந்த நடைமுறை என்று எடுத்துக்கொள்வதா அப்படின்னு பார்த்தா, வேற ஒரு ஹதீஸ் இருக்கிற காரணத்தினால இதை கடமைன்னு எடுத்துக்கிற இயலாது. அது என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், அபூதாவுதுல 2459, முஸ்னத் அஹ்மதுல 6695, 6591. இந்த ஹதீஸில் என்ன இருக்குன்னு கேட்டால், மம் உலிதலஹு வலதுன், யாருக்காவது ஒரு குழந்தை பிறந்து ஃபஹப்ப அன் யன்ஸக அன்ஹு, அவர் சார்பாக அறுத்து பலியிட அவர் விரும்புவாரையானால், ஃபல் யன்ஸக் அனில் குலாமி சாத்தானி, ஆம்பளை பிள்ளைக்காக வேண்டி 2 ஆட்டை அறுத்து பலியிடட்டும். இதில் என்ன வருதுன்னா அஹப்பன்னு வருது, விரும்புனா செய்யுங்கிறாங்க. ஒரு குழந்தை பிறந்து அந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஒருத்தர் விரும்பினாரையானால் இதை செய்யலாம், விரும்பினால் செய்யுங்கள்னு இங்கே வந்துட்ட காரணத்தினால கட்டாய கடமைங்கிறது கிடையாது. செஞ்சால் உங்களுக்கு அதுக்கு நன்மை கூட கிடைக்கும். செய்யலையா 5 வேளை தொழுகிறண்டா இல்லை கேள்வி கேட்பானே, ரமலான் மாதம் நோன்பு வைக்கலன்னா கேள்வி கேட்பானே, ஹஜ்ஜி செய்ய வாய்ப்பு வசதி இருந்து செய்யலைன்னா கேள்வி கேட்பான். அப்படி கேட்பானு கேட்க மாட்டான். செஞ்சால் நன்மை, செய்யலையா அது கொஸ்டின் இல்லை. ஏன் அப்படி எடுக்கிறோம்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்புனா செய்யட்டும்னு சொல்ல மாட்டாங்க. கடமையான காரியத்துக்கு விரும்புனா நீ 5 வேளை தொழுவு, விரும்புனா ரமலானில் நோன்பு வைன்னு சொல்லுவாங்களா? வையினா வையி தான், விரும்புனாங்கிறதுக்கு அங்கே வேலையே கிடையாது. விரும்பினால் செய்யுங்கள்னு ஒரு வார்த்தையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டாங்கன்னு சொன்னால், நசையில் 4141 கூட இந்த கருத்து இருக்கு. மன் அஹப்ப, யார் விரும்புகிறாரோ அப்படிங்கிற வார்த்தை. அப்போ யார் விரும்புகிறாரோ அவர் கொடுக்கட்டும்னு சொன்ன காரணத்தினால என்ன விளங்குதுன்னு கேட்டால், அகீகா என்பது வந்து கட்டாய கடமை இல்லை, ஆனால் நல்லது. ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் சரி, அந்த சந்தோஷம் 2 சந்தோஷத்துக்குரிய காரியம் தானே, அதை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி அதை ஒரு ஆட்டை இருக்கணும். சரியா? எப்போ இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமதியில் 1142, 1442, நசையில் 4149, அபூதாவுதில் 2455, 3156 ஆகிய எண்களை கொண்ட ஹதீஸாக வருகிறது. யுதுபஹு அன்ஹு யௌம சாபிஇ, 7வது நாள் அன்று குழந்தையின் சார்பாக அறுக்க வேண்டும் அப்படின்ட்டாங்க. இந்த 7வது நாள் பேர் வைக்கணும்னு ஒரு ஹதீஸ் சொன்னோம், அதுதான் இது. 7வது நாள் அகீகா கொடுக்கணும், 7வது நாள் அறுக்கணுன்ட்டாங்க. ஆனால் பேர் வைக்கிறத பொறுத்த வரைக்கும் 7வது நாள் என்றுன்னு நம்ம சொன்னோம். ஏன் அப்படி சொன்னோம்னு கேட்டால், முதல் நாளே பேர் வச்சிருக்கிறதுனால. இதில் 7வது நாள் அறுக்கணும்னு சொன்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் நாள் யாருக்காவது அறுத்தாங்க என்றோ 2வது நாள் அறுத்தாங்கன்னு வராத காரணத்தினால அதை 7வது நாள் தான் எடுத்துக்கணும். 7வது நாள் அன்னைக்கு என்ன செய்யுங்க, அருங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ 7வது நாள் அன்னைக்கு அறுக்கலைன்னு சொன்னால் அது கிடையாது. இப்போ குழந்தை பிறந்துருச்சு, பிறந்த அன்னைக்கு ஒருத்தன் அந்த மூடெலாம் இருக்காது. அதுக்குள்ள சில ஏற்பாடெல்லாம் பண்ணணும். ஆடு போய் வாங்கணுமா இல்லை, முதல்ல எல்லாரும் ஆட்டை கட்டியை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. ஆடு வாங்கணும், அதுக்கு ஒரு சின்ன ஒரு தோது பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது, ஆஸ்பத்திரி செலவு இருக்கும், ஒரு வாரமாக டைம் வேணும் இல்லையா? அதுக்கு தான் எல்லாம் அறிவுபூர்வமாக இருக்கும் மார்க்கத்தில். அந்த ஒரு வாரத்துக்கு ஒன்று தோது பண்ண முடிஞ்சா செஞ்சுட்டு போ, இல்லைன்னா விட்டுட்டு போ அப்படிங்கிற அடிப்படையில் 7வது நாள் அன்னைக்கு என்ன செய்யணும், அகீகாங்கிறத வந்து கொடுக்கணும். சரி, சில ஹதீஸுகளில் 14வது நாள் 21வது நாள் கூட கொடுக்கலாம் அப்படின்னு சில ஹதீஸ் இருக்கிறது. எங்கே இருக்குன்னு கேட்டால், பைஹக்கிங்கில் 9வது வால்யூமில் 303வது பக்கத்தில் இருக்கிறது. ஹதீஸ் நம்பரில் சொல்வதாக இருந்தால்
19076வது ஹதீஸாக இருக்கிறது. அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, தூபாஹுலி சபஇன், 7ஆம் நாள் என்று மறுக்கலாம், ஒலி அர்பயஷரத்தை 14வது நாள் மறுக்கலாம், ஒலி யஹ்தாவை ஷரீன 21வது நாள் கூட இருக்கலாம் அக்கீகா என்பதை என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று சொல்லி பைஹகியில 19076வது ஹதீஸாகவும் இருக்கிறது. இதே கருத்து இதே ஹதீஸ் தபரானி அவர்களுடைய ஔசத்துங்கிற நூலில் 5வது வால்யூமில் 136வது பக்கத்தில் ஹதீஸ் நம்பரில் சொல்றதா இருந்தால் 4882வது ஹதீஸாக இதே ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. அதே மாதிரி தபரானி அவர்களுடைய மோஜமு சகீர் அப்படிங்கிற நூலில் 2வது வால்யூம், 2 வால்யூம் தான் மொத்தமே, அது 2வது வால்யூமில் 29ஆம் பக்கத்தில் ஹதீஸ் நம்பரில் சொல்றதா இருந்தால் 723வது ஹதீஸாகவும் இது இடம்பெற்றிருக்கிறது. இதில் எல்லாத்துலேயுமே இந்த 3லையுமே, அதாவது பைஹக்கியில் இருக்கிற ஹதீஸு, தபரானியுடைய ஔசத்தில் இருக்கிற ஹதீஸு, தபரானியுடைய சகீரில் இருக்கிற ஹதீஸு, இது எல்லாத்துலேயுமே இது அறிவிக்கிற ஒரு ஆள் இஸ்மாயில் பின் முஸ்லிம், முஸ்லிம் என்பவருடைய மகன் இஸ்மாயில் அப்படிங்கிறவர் இடம்பெற்றிருக்கிறார். இவரை பற்றி என்ன அபிப்பிராயம்னு கேட்டால், லம் யஸல் முக்தலித்தன், யஹ்யல் கத்தான் சொல்றாரு, இவர் ஒரே குழப்பிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். இந்த ஆள் இஸ்மாயில் முஸ்லிம் இருக்கிறாரு, எந்த அளவு குழப்புவார்னு கேட்டால், கானயு ஹத்திசுனா பில் ஹதீஸில் வாஹிதி அலா சலாசத்தில் உருபின், ஒரு ஹதீஸை 3 சைஸை அறிவிப்பார். ஒரு ஆள்கிட்ட ஒரு ஹதீஸ் ஒரு அறிவிப்பார், இப்படி சொன்னாங்கண்டு அதே செய்தியை அடுத்த ஆள்கிட்ட சொல்லும்போது அது மாதிரி சொல்ல மாட்டார், வேற இன்னும் கொஞ்சம் கூட்டி குறைச்சி வேற டைப்பாக சொல்லுவார். இன்னொரு ஆள்கிட்ட வேற மாதிரி சொல்லிவிடுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்? குழப்பி விட்டு எதுலையும் தெளிவு ஷார்ப்பு இல்லாத ஆள், உன்னோட கொண்டு சொல்கிற ஆள், மறதியின் காரணத்தினாலேயோ நினைவாற்றல் குறைவின் காரணத்தினாலே வேணுமுண்டோ என்னன்னு தெரியல குழப்புவார், குழப்பி அறிவிக்கக்கூடிய ஒரு ஆள் இவர் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறது. அதே மாதிரி யஹ்யாவும் அப்துல் ரஹ்மான் 2 பேருமே லாயு ஹத்திசானி இஸ்மாயில் மக்கி, இஸ்மாயில் மக்கின்னு இவருக்கு பேர், இஸ்மாயில் மக்கி வழியாக எதையுமே அறிவிக்க மாட்டார்கள் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி யஹ்யா பின் முயின் என்ன சொல்றாருன்னு கேட்டால், லைசபி ஷையின், இவர் கணக்கில் எடுத்துக்கூடாது, இவர் என்ன செய்யக்கூடாது, கணக்கில் எடுத்துக்கிற கூடாதுங்கிறார். இப்னுல் மதீனி என்ன சொல்றாருன்னு கேட்டால், லா அக்துபு ஹதீஸவு, இவருடைய எந்த வயசு நான் ரெக்கார்டை பண்ண மாட்டேன், இவர் சொன்னார் சொன்னால் நான் பதிவு பண்ணுறதே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இவர் அபு ஹாத்தம் ராசி சொல்றாரு லைஃபுல் ஹதீஸ், இவர் பலவீனமான ஹதீஸை சொல்லக்கூடியவர் அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லா அறிஞர்களுமே இஸ்மாயில் பின் முஸ்லிம் அல் மக்கி, மக்காவை சேர்ந்த முஸ்லிமுடைய மகனாகிய இஸ்மாயில் என்பவர் ஆளு சரியில்லாத ஆளு, இவரை கணக்கில் எடுத்துக்கிற கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஒரு ஆள் வழியாகத்தான் எல்லா நூல்லையும் இந்த ஹதீஸ் வருது. எது 7 தப்பி போனா 14 கொடுங்க, 14 தப்பி போனா 21 கொடுங்க அப்படிங்கிற செய்தி ஏற்கத்தக்க நபர்கள் வழியாக நமக்கு அறிவிக்கப்படவில்லை. 7வது நாள் கொடுங்கள் என்பதை சொல்லக்கூடியவங்க எல்லாம் ஏற்கத்தக்க ஆட்களாக இருக்கிறாங்க. 14வது நாளும் கொடுக்கலாம், 21 கொடுக்கலாம்னு சொல்லக்கூடியவங்க ஏற்கத்தக்க ஒரு ஆளாக இல்லை, குழப்பவாதியாக இருக்கிறாரு. அந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன செய்யக்கூடாது, அதை எடுத்துக்கொள்ளக்கூடாது. 7வது நாளுக்கு தான் கொடுக்கணும். வசதி இருந்தால் 7வது நாள் கொடுங்க, இல்லையா அது பிரச்சனை இல்லை, சக்தி ஏன்னா விரும்பினா கொடுக்குறது தானே. அதே நேரத்தில் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு என்ன செய்யக்கூடாது, கடனை வாங்கி 7வது நாள் கொடுக்கணும், வட்டிக்கு வாங்கி அது மாதிரி கஷ்டப்பட்டு நமக்கு என்ன சக்தி அதை அதெல்லாம் செய்யக்கூடாது. இயற்கையாக நமக்கு முடியுமா, அதை கொடுக்குறதுனால நாளைக்கு சாப்பாட்டுக்கு இன்னைக்கு வாங்கி கொடுத்துட்டு 3 நாளைக்கு பட்டினியாக கிடக்க முடியுமா? நம்முடைய வருமானம் எல்லாத்தையும் கணக்கு பண்ணி அது மாதிரி எந்த ஒரு